பிதாவே ஸ்தோத்திரம், நல்ல பிதாவே ஸ்தோத்திரிக்கிறோம். அன்புக்காக சிநேகத்துக்காக ஸ்தோத்திரம் செலுத்துறோம் பிதாவே. மகா இறங்குகளாக ஸ்தோத்திரம், மகிமையான சமயத்துக்காக ஸ்தோத்திரம். இந்த நாளிலே திரு சன்னிதியில் அடியாள கூட்டிச்சதற்காக ஸ்தோத்திரிக்கிறோம் பிதாவே. அடியாள ஆசிரிக்க முடியாது கடந்து வந்திருக்கிறதுக்காக, உமது ஆசுவா கடந்து நீட்டி கொண்டிருக்கிறதுக்காக அன்பை பிதாவே. மகிமையான வாக்குகளை பேசி அறிவித்து வருகிற அன்பு செயலுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம் பிதாவே. வாக்குகளை ஜனங்கள் விசுவாசித்ததாக அவளை வெளிப்படையாக பேசி அறிவித்து உமது பரிசுத்த மூலம் நடப்பித்து வருகிற மகத்தான கிரியலுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம் பிதாவே. ஜனங்கள் உண்மை விசுவாசித்ததாக, வாக்குகளை விசுவாசித்ததாக, தங்கள் அவசியமான ஆசுவங்கள் அடைந்து கொள்ளத்தக்கதாக அன்பை பிதாவே இவளை பேசிக் கொண்டிருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். ஜனங்கள் பூர்ணமாய் செய்வோடு தங்கள் அவசியமான ஆசுவல் அடைந்து கொள்ளத்தக்கதாக உமது ஜனங்களை யாவருக்கு கிருபை முடிய கெஞ்சிரோம் பிதாவே. பரிசுத்த பலத்தை நடப்பித்து ஆழமான பாவணர்வை கட்டளட்டு ஒரு பெரிய எழுப்பில் அனுப்பி ஜனங்களுடைய குறவுகளை குறித்து ஜனங்கள் அறிந்து கொள்ளத்தக்கதாக, தங்களுடைய நிற்பதமான நிலை உணர்ந்து கொள்ளத்தக்கதாக அன்பை பிதாவே தங்களுடைய வழியின் போக்குகளை குறித்து, வழியின் அவசானத்தை குறித்து, வழியின் கிரியலை குறித்து, வழியின் பலனை குறித்து ஜனங்களை சரியானபடி கண்டு அறிந்து விசுவாசித்ததாக உடனடியாக தங்கள் சுய வழியை பாவழியை அழிவுக்குரிய வழியை விட்டு திரும்பி வரத்தக்கதாக ஜனங்கள் எல்லாருக்கும் கிருபை முடிய கெஞ்சிரோம் பிதாவே. திரும்பி உம்மிடத்தில் வரத்தக்கதாக, உம்மாலே மன்னிப்பு பெற்றுக் கொள்ளத்தக்கதாக, உம்மாலே பூர்ணமான ரட்சிப்பு அனுபவத்தை அடைந்து கொள்ளத்தக்கதாக அன்பை பிதாவே ஆதி கிறிஸ்துவ அனுபவத்தை அடைந்து உலகத்திலே உமக்கு மகிமையான சாட்சிகளை படைக்கத்தக்கதாக ஆசுவாதத்தின் சத்தியர்களாக ஆபிரகாம் பிள்ளைகளாக உலகத்தில் வாழ்ந்து வரியக்கேற்ற ஆயத்தோடு உலகத்தில் பிழைத்து வரியக்கேற்ற ஆயத்தோடு உலகத்தில் ஜீவித்து வரியை குறித்தார் இருபாப்போடு உலகத்தில் வாழத்தக்கதாக ஜனங்கள் எல்லாரும் கிருபை முடிய கெஞ்சிரோம் பிதாவே. ரோயல் உடனே சொஸ்தமாக்க முடியாது வேண்டுகிறோம் பிதாவே. பேபிசாசினால் வாதிக்கப்பட்ட ஜனங்கள் உடனே விடுவிக்க முடியாது. பொல்லாவிகள் பேபிசால் அழித்து ஒழித்துவிட முடியாது. மகிமையான விடுதலை கட்டளட்டு ஜனங்களை ஊர்ப்பித்து பரிசுத்தப்படுத்தி பலப்படுத்தி ஆசிரிக்க முடியாது கெஞ்சிரோம் பிதாவே. இகவர் ஆசிர்வாங்களை ஏராளத்தாளமாய் கட்டளட்டு நாமத்தை வயப்படுத்த முடியாது கெஞ்சிரோம். குழந்தைகள் சொல்வ எல்லாரும் அளவு இல்லாமல் ஆசிரிக்க முடியாது கெஞ்சிரோம். அன்பை பிதாவே உமது திரு சன்னிதியில காணப்படுகிற சகல ஜனங்களும் உமது வார்த்தையை விசுவாசித்து வார்த்தையை கீழ்ப்படுத்த அவசியமான அளவில்லாத ஆசிர்வாங்களை அடைந்து கொள்ளத்தக்க எல்லாரும் கிருபை முடியாது கெஞ்சிரோம். அன்பை பிதாவே வராமல் தரப்பட்ட ஜனங்களை சந்தித்து சால தடையம் பெற்று ஆத்மா கொண்டு வந்து அளவில்லாமல் ஆசிரிக்க முடியாது கெஞ்சிரோம் பிதாவே. வந்து கொண்டிருக்கிற ஜனங்களை குறிக்கப்பட்ட சமயத்தில் வந்து அனுக்கரிச்சதோட நாமத்தை மயப்படுத்தணும் கிருபையா கோரான்பா தேவாரம் மேல்பரேசு நாமத்தில் ஜெபங்கள் அன்பா பிதாவே. 398 பாட்டு, பழைய வருஷத்துல 358 பாட்டு.
எல்லாரும் ஜெபம் பண்ணும். அன்புள்ள பிதாவே, ஸ்தோத்திரம் நல்ல பிதாவே, ஸ்தோத்திரிக்கிறோம். அன்புக்காக சிநேகத்துக்காக ஸ்தோத்திரம் செலுத்துறோம் பிதாவே. அளவில்லாத ஏராளமான ஆசீர்வாதங்களை கட்டளையிட்டு வருகிற அன்பு செயலுக்காக ஸ்தோத்திரம். மகா இறக்க உடையவராக, மகா உருக்க உடையவராக, அன்புள்ள பிதாவே, ஆத்மாவை சந்தித்து ஆத்மாவில் அவசியம் எல்லாவற்றையும் இலவசமாய் கொடுத்து வருகிற அன்புக்காக ஸ்தோத்திரம் செலுத்துறோம் பிதாவே. அடையாளங்களை அற்புதங்களை நடப்பித்துக் கொண்டிருக்கிற அன்பு செயலுக்காக, மகா உன்னதமான மகத்தான கிரியைகளுக்காக ஸ்தோத்திரம். நாளிலேயும் விதமான மகத்தான கிரியைகள் நடப்பித்து அடையாளங்கள் அற்புதம் நடப்பித்து அன்புள்ள பிதாவே, மன உருக்கத்தோடு இறக்கத்தோடு ஆத்மாவை சந்தித்து அவசியமான சகல ஆசிரியமான ஏறாம் தாளமாய் கட்டளை உண்டாய் கெஞ்சிரோம் பிதாவே. உமது நாமத்தை மயப்படுத்தினோம். சத்துருவாய் கரி சற்றத்தை உண்டாகாடு பாதுகாக்க முடியாது கெஞ்சிரோம் பிதாவே. பரிசுத்தாவின் மூலம் திரு வார்த்தையில பேசி அறிவித்து ஜனங்களோடு ஜனப்பட்டு ஜனங்களை ஆசிரிக்க முடியாது கெஞ்சிரோம். உமது வார்த்தை என்றான விசுவாசத்தோடு ஜனங்களை யாவரும் செய்விடத்தக்கதாகவும் ஜனங்கள் எல்லாருக்கும் ருசி முடியாது கெஞ்சிரோம் பிதாவே. திரு சன்னியில காணப்படுற ஜனங்கள் மாத்திரமல்ல, ஒலிப்பெருமுறை திரு வார்த்தையில் கேட்கிற ஜனங்களும் கூட உண்மை தரிசிக்கத்தக்கதாக அன்புள்ள பிதாவே, உண்மை விசுவாசித்து உமது வார்த்தைகள் கீழ்ப்படிந்து சகல ஆசிரியர்கள் அடைந்து கொண்டு இகுவர ஆசிரியர்களை ஏராளமாய் பெற்று செல்வமாய் பிழைத்து வரைகின்ற ஆயத்தோடு உலகத்தில் வாழத்தக்கதாக ஜனங்கள் எல்லாருக்கும் ருசி முடியாது கெஞ்சிரோம் பிதாவே. அளவில்லாத ஆசிரியங்களை கட்டளட்டலும் நாமத்தை மயப்படுத்தலாம். பரிசுத்த திரு வார்த்தையில பேச அறிவித்தலாம். பேதைய தூசி ஐயா துடைத்து போடுற அழுக்கப்பல இருக்கிற அடியான இறங்க முடியாது பலப்படுத்த முடியாம கருத்தில் உபயோகப்படுத்தும் போது நாமத்தை மயப்படுத்தி அளவில்லாத ஆசிரியங்களை கட்டளை கெஞ்சிரும் நாமத்தை மயப்படுத்தலும் கிருபார குரன்பா தேவார் மேல்படியே சுநாமத்தில் ஜெபங்கள் அன்பா பிதாவே. எல்லாரும் ஆண்டவரை ஆண்டவரே கேட்கிறோம், இயேசுவை கேட்கிறோம், பிதாவை கேட்கிறோம். மத்தேயு சுவிசேஷம் 24 அதிகாரம் 27 30 வசனங்களை வாசியுங்கள். வெளிப்படுத்தின விசேஷம் 1 அதிகாரம் 7 வசனத்தையும் கூட வாசியுங்கள். மின்னல் கிழக்கிலிருந்து தோன்றி மேற்கு வரைக்கும் பிரகாசிக்கிறது போல மனுஷகுமாரனுடைய வருகை இருக்கும். அப்பொழுது மனுஷகுமாரனுடைய அடையாளம் வானத்தில் காணப்படும். அப்பொழுது மனுஷகுமாரன் வல்லமையோடும் மிகுந்த மகிமையோடும் வானத்தின் மேகங்கள் மேல் வருகிறதை பூமியில் உள்ள சகல கோத்திரத்தாரும் கண்டு புலம்புவார்கள். இதோ மேகங்களுடனே வருகிறார், கண்கள் யாவும் அவரை காணும், அவரை குத்தினவர்களும் அவரை காண்பார்கள், பூமியின் கோத்திரத்தாரும் அவரை பார்த்து புலம்புவார்கள். அப்படியே ஆகும். ஆமென். ஐந்து வாரத்துல இயேசு கிறிஸ்துவின் ரகசிய வருகை குறித்து பரிசுத்த ஆவியானவர் நமக்கு தெளிவாக பேச அறிவித்தார். ரகசிய வருகைக்கு அப்புறம் உள்ளதான பரசிய வருகை குறித்தான் இன்றைய தினம் நாம் வாசித்த வசனங்கள்ல சொல்லப்பட்டிருக்கிறது. பரசிய வருகை சொல்லும் போது இந்த வசனம் என்ன சொல்கிறது? கிழக்கிலிருந்து மின்னல் தோன்றி மேற்கு வரையிலும் பிரகாசிக்கிறது போல மனுஷகுமாரனுடைய வருகையும் இருக்கும். அதாவது உலகத்தில் உள்ள சகல ஜனங்களும் காணத்தக்கதாக கிறிஸ்து இயேசு வருவார். உலகத்திலே காணப்படுகிறதான சகல ஜனங்களும் காணத்தக்கதாக கிறிஸ்து இயேசு வருவார். இதுதான் கடைசி வருகை பரசியமான அல்லது யாவரும் காணத்தக்கதாக வெளிப்படையாக வருவார். ரகசிய வருகையில என்ன நடந்தது, என்ன நடக்கும் என்று நாம் வாசித்தோம். தமது பரிசுத்தவான்களை அவர் எடுத்துக்கொள்ள முடியாது, சேர்த்துக் கொள்ள முடியாது வருவார் ரகசியமாக. அதற்கப்புறம் பரசிய வருகையில என்ன நடக்க போகிறது? பயங்கரமான நியாய தீர்ப்பை செலுத்தும்படியாக ஏராளமான பாவத்தில் ஜீவிக்கிறதான அநேக அனுபவங்களை உடையவர்களாக காணப்படுகிறதான ஏராளமான ஜனங்களை நியாயம் தீர்க்கும்படியாக கிறிஸ்து இயேசு ரகசியமாக வருவார். என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? அப்பொழுது மனுஷகுமாரனுடைய அடையாளம் வானத்திலே காணப்படும். ஒரு பெரிய அடையாளம் வானத்தில் வெளிப்படும். அது எப்படி இருக்கும்? அந்த அடையாளத்தை பார்த்த உடனே பூமியிலே காணப்படுகிற சகல ஜனங்களும் நடுங்கவும் சோர்ந்து போக ஆரம்பிப்பார்கள். பயந்து நடுங்கி அவர்கள் சோர்ந்து போகத்தக்க அளவிலே அது பயங்கரமான ஒரு அடையாளமாக காணப்படும். உலகத்திலே காணப்படுகிறதான சகல ஜனங்களுடைய கண்களும் காணத்தக்கதாக மனுஷகுமாரனுடைய அடையாளம் கிறிஸ்து இதோ வருகிறார் என்றார் ஒரு அடையாளம். கிறிஸ்து இதோ வெளிப்பட்டார், இதோ பிரத்யட்சமாக போகிறார் என்றான். அதை வெளிப்படுத்தும் ஒரு அடையாளம் தான் மனுஷகுமாரன் அடையாளம். அப்பொழுது மனுஷகுமாரனுடைய அடையாளம் வானத்திலே காணப்படும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்பொழுது மனுஷகுமாரன் வல்லமையோடும் மிகுந்த மகிமையோடும் வானத்தின் மேகங்கள் மேல் வருகிறதை பூமியில் உள்ள சகல கோத்திரத்தாரும் கண்டு புலம்புவார்கள். பூமியின் கோத்திரத்தார் அனைவரும் கண்டு புலம்ப ஆரம்பிப்பார்கள். அவ்வளவு மகா பயங்கரவராக கிறிஸ்து இயேசு வெளிப்படுவார். அல்லேலூயா. முதலாவது மனுஷகுமாரன் அடையாளம் வானத்தில் காணப்படும். அதான் ஒரு முதல் விஷயம். அந்த அடையாளம் உலகத்தில் காணப்படுகிற அனைவரும் காண்பார்கள். கண்டு உடனே ஜனங்களுக்கு பயங்கரமான நடுக்கம் உண்டாகும். ஒரு பயங்கரமான திகைப்பும், இருதயம் எல்லாம் சோர்ந்து இருதயம் எல்லாம் அப்படியே ஸ்தம்பித்த வண்ணமாக பெரிய சோர்வுடையவளா அப்படியே கலங்கி கொண்டிருப்பார்கள். உடனடியாக கிறிஸ்து பிரத்யட்சமாக வெளிப்படுவார். அல்லேலூயா. அது எப்படி வெளிப்படுவார் என்று சொல்லி இருக்கிறது?
வல்லமையோடும் மிகுந்த மகிமையோடும் வெளிப்படுவார். அங்கே வெளிப்படுத்தின விசேஷம் 1:7 என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? இதோ மேகங்களுடனே வருகிறார், கண்கள் யாவும் அவரை காணும், அவரை குத்துறவர்களும் அவரை காண்பார்கள், அவரை குத்துறவர்களும் அவரை காண்பார்கள், பூமியின் கோத்திரத்தார் யாவரும் அவரை பார்த்து புலம்புவார்கள். அப்படி ஆகும். ஆமென். அல்லேலூயா. பூமியின் கோத்திரத்தார் யாவரும் அவரை பார்த்து புலம்புவார்கள். குத்திரவன் காண்பான். குத்திரவன் ஒருவன் அங்கே அடிந்து போகவில்லை. அன்றைக்கு நரகத்துக்கு ஏற்ற ஒரு சரீரத்தோடு அவன் எழுந்திருந்து பார்த்து கொண்டே நிற்பான். அன்றைக்கு கிறிஸ்து வருகையிலே நேற்றுபன் கர்த்தராகிய கிறிஸ்து வெளிப்பட்டு வரும்போது அத்தனை ஜனங்களும் நரகத்துக்கு ஏற்ற ஒரு சரீரத்தோடு கூட அவர்களும் பாவி அத்தனை பேரும் அன்றைக்கு உயிர்த்தெழுந்து கிறிஸ்துவை அன்றைக்கு காண்பார்கள். மரித்து போன பரிசுத்தவான்களும் உயிரோடு இருக்க பரிசுத்தவான்களும் சரீரங்கள் படைந்து எடுத்துக் கொள்ளப்படுவார்கள். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கடைசி வருகையாகிய பரசிய வருகையில் நடக்க போறது என்ன? உயிரோடு இருக்கிற பாவிகளும் மரித்து போன பாவிகளும் நரகத்தேற்ற ஒரு சரீரத்தை அவர்கள் அடைந்து பெற்றுக்கொண்டு ஏகோபித்து அவரை தரிசிப்பார்கள், அவரை காண்பார்கள், அழுது புலம்புவார்கள், அழுது கூக்குரலிட்டு புலம்ப ஆரம்பிப்பார்கள். ஆனா அந்த பரிசுத்தவான்களை விட்டு கொண்டு எங்க போவார்? பரிசுத்தவான்களை எடுத்துக்கொண்டார். எடுத்துக்கொண்ட பிறகு கழிந்த வாரத்தில் நம்ம என்ன கவனித்தோம்? மகா கோபாக்கின் காலமாகிய உபத்திரத்தின் காலம் முடிகிறது வரையிலும் ஆகாயத்தில் இருந்து கொண்டு அதற்கப்புறம் பூமியில 1000 வருஷ அரசாட்சிக்காக வருவார்கள் என்று கவனித்தோம். கிறிஸ்து இயேசு பரிசுத்தவான்கள் எடுத்துக்கொண்ட பிறகு மகா கோபாக்கினின் காலம் என்று கவனித்தோம். மகா கோபாக்கினின் காலமாகிய உபத்திரத்தின் காலம், மகா கோபாக்கினின் காலமாகிய உபத்திரத்தின் காலம், அந்தி கிறிஸ்துவின் கிரியாகிய உபத்திரத்தின் காலம் கூட அங்கே நடைபெறும். அப்போது காணப்படும். அந்த கிறிஸ்துவின் உபத்திரத்தின் காலம் ஆகிய அந்த காலம், உபத்திரத்தின் கிரியாகிய அந்த கிரியை கூட அப்போது நடைபெறும். எப்படி மகா பயங்கரமான ஒரு காலம் என்று கவனித்தோம். அதற்கப்புறம் அது முடிந்த உடனே கிறிஸ்து இயேசு என்ன செய்வார்? பரிசுத்தவான்களோடு கூட இந்த உலகத்தில் வருவார். இதற்கு 1000 வருஷம் அரசாளும்படியாக தேவனுடைய ஜனங்கள் இந்த பூலோகத்தில் அவருடைய நாமத்துக்காக அடைந்த நிந்தைக்கும் அவமானத்துக்கும் ஏச்சுக்கும் பேச்சுக்கும் மற்றும் அடைந்தான உபத்திரவங்களுக்கும் இந்த பூலோகத்தார் யாவரும் அவர்களை காணும் போது ஏசி தூஷித்து பேசி பலவிதமான உபத்திரவங்களையும் உண்டு பண்ணி உபத்திரவித்து கஷ்டப்படுத்துவதற்கு பிரதிபலனாக ஒரு காரியம். அதற்கப்புறம் இந்த உலகத்தை எவ்விதமாக மறுக்குலங்கள் ஆள வேணும் என்று தேவன் விரும்பி அதை உண்டு பண்ணினாரோ அதற்கேற்றபடி தேவனுடைய திருப்திக்கு ஏற்றபடி ஜனங்கள் ஆளுகிறதுக்கு இடம் இல்லாமல் ஆதி மனுஷி மூலம் அவ்வளவு தூரம் அது மனுஷனை விட்டு எடுபட்டு போனது. அந்த மகிமையான ஆட்சி தேவன் விரும்பி எவ்விதமான மகிழ்ச்சியோடு ஆனந்தோடு உலகத்திலே மனுமக்கள் இந்த உலகத்தை ஆண்டு அனுபவிக்கணும் என்று தேவன் எவ்விதமான தீர்மானத்தோடு திருவுளச்சத்தோடு உலகத்தை உண்டாக்கினாரோ அது முடியாமல் போய்விட்டது ஆதி மனுஷனுடைய மீறுதல் மூலம். 2 காரியம். அவருடைய அந்த தீர்மானமாகிய திருவுளச்சுத்தம் இந்த உலகத்திலே அந்த ஜனங்கள் அவருடைய ஜனங்கள் ஆண்டு மகிழ்ந்து அவர்கள் அரசாண்டு சந்தோஷத்தை அடைந்து அவருடைய தீர்மானம் திருவுளச்சுத்தம் திருப்திகரமாக முடியத்தக்கதாகவும் அதற்கப்புறம் இந்த உலகத்திலே இந்த பரிசுத்தவான்கள் மற்றவர்களால் அடைந்த உபத்திரவங்கள் தூஷிப்பு நிந்தைகள் ஏச்சு பேச்சு இவைகளுக்கு பிரதிபலனாகவும் 1000 வருஷம் இந்த உலகத்தில் அரசாழ்வார்கள். அல்லேலூயா. 1000 வருஷம். அன்றைக்கு மற்ற ஜனங்கள் எல்லாம் 1000 வருஷம், இவர்கள் எத்தனை வருஷம் ஒருவேளை ஏச்சோ பேச்சோ உபத்திரவம் அனுபவித்திருப்பார்கள்? ஒரு 100 வருஷம் அல்லது 150 வருஷம் போடலாம். 150 வருஷம் போகாது, 70 வருஷத்துல ஒருவன் ரட்சிக்கப்பட்டது சிறு பிராயத்தில் ரட்சிக்கப்படுற ஆட்களும் உண்டு, பாலிபத்தில் ரட்சிக்கப்படுற ஆட்களும் உண்டு, கொஞ்சம் வயதாகி ரட்சிக்கப்படுற ஆட்களும் உண்டு, ரொம்ப வயதாகி ரட்சிக்கப்படுற ஆட்களும் உண்டு. அப்படி பார்க்கும்போது ரட்சிக்கப்பட்டது பிறகுதான் இந்த ஏச்சு பேச்சாவது நிந்தையாவது உபத்திரவமாக அனுபவிக்கிறது. அப்படி பார்க்கும்போது சிறு காலம் தான், சிறு கால அளவு இங்கே உபத்திரவங்களோ ஏச்சோ பேச்சோ நிந்தையோ மற்றவருடைய தொந்தரவுகளை அனுபவித்தார்கள். 100 வருஷம் கூட என்று சொல்ல முடியாது. சில வருஷங்கள் ஒரு 25 அல்லது ஒரு 50 வருஷம் என்று சொல்லலாம். ஆனால் இதற்கு பிரதிபலனாக கர்த்தராகிய கிறிஸ்து இயேசு கொடுத்திருக்கிற பாக்கியம் என்ன? எவ்வளவு ஆண்டு? 1000 ஆண்டு. விதமாக பிரதிபலனாக அவர் கொடுக்கிறது 1000 வருஷம். அது எப்படி ஆளு செய்வார்கள்? ராஜாக்களாக இருந்து ஆளு செய்வார்கள். ராஜாக்களாக இருந்து உலகத்துல சாதாரண மனுஷலா இருந்து தேவனுடைய ஜனங்கள் ரட்சிக்கப்பட்டு தேவனுடைய ஜனங்களாக பரிசுத்தமா வாழ்ந்துகிறாலே சாதாரண ஜனங்களை போன்ற நிலைமையோடு இருந்துதான் இந்த பரியாசத்தையும் நிந்தையும் இந்த உபத்திரத்தையும் அனுபவித்தார்கள். 50 வருஷம் என்று சொல்லலாம். ஆனால் 50 வருஷத்துக்கு எத்தனை வருஷத்தை கொடுக்க போறார்? 1000 வருஷம். 100 வருஷம் கூட உபத்திரவம் அனுபவிக்கிறவர்கள் இருக்க மாட்டார்கள் என்று தான் சொல்ல முடியும். இருப்பார்களா? எப்படி இந்த ஆளு செய்வார்கள்? ராஜாக்களாக இருந்து
ராஜாக்களாக. இயேசு கிறிஸ்து ஏக சக்கராதிபதியாக, அதாவது ஒரு பெரிய ராஜாவாக இருப்பார். ராஜாவாக, ராஜாவும் ஏக சக்கராதிபதி ஆகிய ராஜா ராஜாவா இருப்பார். பெரிய ஏக சக்கராதிபதியாக, ஒரு சக்கரவர்த்தியாக, பெரிய ராஜாவாக, ஒரு பெரிய மகிமையான சிங்காசனத்தில் மேல் வீற்றிருந்து அப்படியே வீற்றிருந்து கொண்டே இருப்பார். அன்றைக்கு அவர் ஒன்று சொல்லுறதில்லை, பேசாமல் சும்மா இருந்து அவருடைய ஜனங்கள் ஆளுகிறத பார்த்து மகிழ்ச்சி அடைந்து கொண்டே இருப்பார். இவர்கள் சரீர மீட்பு அடைந்த ராஜாக்களாக காணப்படுவார்கள். ஆண்களும் பெண்களும் சரீர மீட்பு அடைந்த உடனே இவர்கள் யாரு? தேவனுடைய சொந்த பிள்ளைகள் என்றான அந்த சரியான புத்திர சுவிகாரத்தை உடையவர்களாக அவர்கள் மாறிவிட்டார்கள். சொந்தம் தேவனுடைய சொந்த பிள்ளைகள் என்று சொல்லத்தக்க சகல லட்சணங்களும், சகல ரூபம், சாயல், மகிமை அத்தனை அப்படியே பூர்ணமான அந்த புத்திர சுவிகாரம் என்றுதான அந்த அனுபவத்தோடு அவர்கள் காணப்பட்டு கொண்டே இருப்பார்கள். அவருடைய ஆனந்தத்தையும் சந்தோஷத்தையும் சொல்லி அறிவிக்க முடியாது. அவருடைய ஜனங்களுடைய அந்த ஆளுகையும் அந்த சந்தோஷமும் அவர்கள் அனுபவிக்கிற மகிழ்ச்சியும் அதை சொல்லி அறிவிக்க முடியாதவைகளாக காணப்படும். தேவன் ஆதியிலே என்ன நோக்கத்தோடு மருமக்கள் ஆளு செய்வன் என்று சிருஷ்டித்தாரோ அந்த மகிமையை இந்த 1000 வருஷம் அவருடைய ஜனங்கள் ஆளுகிறத பார்த்து மகிழ்ச்சியின் மேல் மகிழ்ச்சி அடைந்து கொண்டு பார்த்து கொண்டே இருப்பார். வேற ஒன்று சொல்றது இல்லை. எல்லா சகல அதிகாரிகளுக்கு தான், இந்த அவருடைய ஜனங்களுக்கு, அவருடைய பிள்ளைகளுக்கு தான் சகல உரிமை அவகாசத்தையும் கொடுத்து கொண்டு சும்மா பார்த்து கொண்டே இருப்பார். மற்ற ஆட்கள், பாவத்துல ஜீவிக்கிற ஜனங்கள், ரட்சிக்கப்படாத ஜனங்கள், பெரிய உத்தியோகமாராக காணப்பட்டாலும் சரி, யாரா இருந்தாலும், எப்பேற்பட்ட பிரபுக்களா இருந்தாலும் சரி, ராஜாக்களா இருந்தாலும், யாரா இருந்தாலும் சரி, இவர்களுக்கு வேலை ஆட்களும் பண்ணை ஆட்களுமாக, இவர்களுக்கு பணிவிடைக்காரராக அவர்கள் காணப்பட்டு கொண்டே இருப்பார்கள். இவர்களை பார்த்து, இவருடைய மகிமையை பார்த்து அவர்கள் நடுங்கி பயந்து கொண்டே இருப்பார்கள். பூர்ணமான கீழ்ப்படுதலோடு சகல காரியத்தை இவர்களுக்கு ஏற்றபடி இவருடைய விருப்பத்தின்படி செய்து கொண்டே இருப்பார்கள். இனி ஒரு காரணம் அதுல என்னவென்றால், சாத்தானை பிடித்து கர்த்தர் கட்டி வைத்து விடுவார். தூதனை கொண்டு, தூதனை அனுப்பி சாத்தானை பிடித்து அப்படியே கட்டி வைத்து விடுவார். சாத்தான் உலகத்தோட கிரியை செய்தாதான் பாவத்தில் ஜீவிக்கிற ஜனங்களை அவனுடையவர்களுக்கு மூர்க்கவும் கோபமும் கீழ்ப்படியாமையும் அக்கிரம சிந்தை எல்லாம் உண்டாகும். அந்த 1000 வருஷம் வரையிலும் சாத்தானை பிடித்து கட்டி வைத்து விடுவார். சாத்தான் அப்படியே கட்டப்பட்ட நிலைமையோடு, ஒன்று செய்ய முடியாத நிலைமையோடு அவன் அப்படியே இருந்து கொண்டிருப்பான். அவனுக்கு ஒன்றும் அவனுடைய கிரியை என்றால் ஒன்றே செய்ய முடியாது. அப்படியே சும்மா அவன் கட்டப்பட்டவன் அப்படி இருந்து கொண்டே இருப்பான். ஆகினால அவனுடையவர்கள் சரியான ஒரு மாற்றத்தோடு காணப்படுவார்கள். அவனுடைய கிரிய அற்று போற நிலைமையோடு காணப்படுகிறதுனால இவர்களுக்கு மூர்க்கமோ கோபமோ கீழ்ப்படியாமையோ அக்கிரம சிந்தையோ ஒன்றுமே வர முடியாது. அது மாத்திரமில்லை, தேவனுடைய பரிசுத்தவான்களுடைய மகிமையை பார்த்து இவர் பயந்து நடுங்கி இவர்களுக்கு ஏற்க இவருடைய விருப்பத்தின்படி இவர் சொல்றபடியே அவர்கள் எல்லா காரியங்களையும் நடத்தி செய்து கொடுத்து கொண்டே இருப்பார்கள். சகல காரியத்தையும் நடப்பிக்கிறவர்கள், வேலையாட்கள், பண்ணையாட்கள், பணிவிடைக்காரர்கள், இப்படி எல்லாம் அவர்கள் சகல வேலைகளையும் நடத்தி இவர்களுக்கு கொடுத்து கொண்டே இருப்பார்கள். இவர்கள் இயேசு கிறிஸ்துடைய பிள்ளைகள் ஆளுகிறதையும் அவருடைய சந்தோஷத்தையும் அந்த அரசாட்சி மகிமை இதெல்லாம் ராஜாவாகிய கிறிஸ்து இயேசு பார்த்து மகிழ்ச்சி மேல் மகிழ்ச்சி அடைந்து ஆனந்தத்து மேல் ஆனந்தம் அடைந்து பார்த்து கொண்டே, பேசாமல் பார்த்து கொண்டே இருப்பார். அல்லேலூயா. அதெல்லாம் சொல்லி அறிவிக்க முடியாத பாக்கியங்கள், சொல்லி அறிவிக்க முடியாத பாக்கியங்கள். அல்லேலூயா. சொல்லி அறிவிக்க முடியாத பாக்கியங்கள். அதற்கு அப்புறம் என்ன செய்வார்? இந்த 1000 வருஷம் அரசாட்சி முடிந்த உடனே பரிசுத்தவான்களோடு கூட மறுபடியும் ஆகாசத்தில் போவார். இவர்கள் இங்க விட்டு கொண்டு போகிறது இல்லை. இந்த 1000 வருஷ அரசாட்சி முடிந்த உடனே என்ன வரும் தெரியுமா? சாத்தான் அந்த காட்டிலிருந்து மறுபடியும் விடுவிக்கப்படுவான். அதற்கு அப்புறம் இந்த பூலோகத்தில் நடக்க போறதான ஆபத்து, அழிவு, உபத்திரவம் சொல்றது அதற்கு முன்ன நடந்த மகா பயங்கரமான உபத்திரவத்தை பார்க்கலும், ஆபத்தை பார்க்கலும், அழிவை பார்க்கலும் எத்தனையோ மடங்கு அதிகமாக நடந்து கொண்டிருக்கும். 1000 வருஷம் அரசாட்சி முடிந்து ஆண்டவர் மறுபடியும் பரிசுத்தவான்கள் ஓடு போவார் ஆகாசத்துக்கு. அவர்களுக்கு இப்படியாக தங்கி இருக்கிறதுக்கு தான் ஒரு ஸ்தலத்தை நான் ஆயத்தப்படுத்த போவேன், ஆயத்தப்படுத்தி கொண்டு மறுபடியும் நான் இருக்கிற இடத்துல உங்களை வந்து கூட்டி சேர்ப்பேன் சொன்னார். யோவான் சுவிசேஷம் 14:2 என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு, அப்படி இல்லாதிருந்தால் நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். ஒரு ஸ்தலத்தை உங்களுக்காக ஆயத்தம் பண்ண போகிறேன். நான் போய் உங்களுக்காக ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ண வேண்டும். நான் இருக்கிற இடத்துல நீங்கள் இருக்கும்படி நான் மறுபடியும் வந்து உங்களை என்னிடத்தில் சேர்த்துக் கொள்வேன். இதுதான் ஒரு ஸ்தலம். எதுக்காக இது உண்டாக்கப்படுகிறது? அவருடைய ராஜ்யத்தை ஸ்தாபிக்கிறது முன்னே அவருடைய ஜனங்களுக்கும் அவருக்கும் உட்காரக்கூடியதான
விசேஷமான ஒரு ஸ்தலம். அல்லேலூயா. இது ஆகாசத்திலே. மற்றபடி பரலோக ராஜ்யத்தை குறித்து நாம் என்ன கவனிக்கிறோம் என்றால், உலக தோற்றம் முதல், உலகம் உண்டான முதற்கொண்டு பரலோக ராஜ்யத்தை ஆண்டவர் உண்டு பண்ணி வைத்திருக்கிறார். உலகம் உண்டான முதற்கொண்டு, உலகத்தை உண்டாக்குற சமயத்திலேயே இந்த உலகம் இந்த விதமான நாசத்துக்கும் மோசத்துக்கும் ஏதுவாக மாறும் என்பதை தேவன் முன்னதாக அறிந்தார். தேவன் எல்லாவற்றையும் முன்னதாகவே அறிகிறவர், சர்வ வியாபகர், எல்லாவற்றையும் முன்னதாகவே அறிந்து கொள்கிறவர். ஆகினால் என்ன செய்தார்? இந்த உலகத்தை அப்படியே விட்டுவிட வேண்டி வரும், அது அழிந்து போகக்கூடிய நிலைமையில அது மாறும் என்பதை தேவன் அறிந்ததுனாலே உலக தோற்றம் முதல் ஒரு மகிமையான அழியாத ஒரு பரலோக ராஜ்யத்தின் தமிழ் ஜனங்களுக்காக ஆயத்தப்படுத்தினார் என்று வேதத்துல தெளிவாக நாம் வாசித்து அறிந்து கொள்கிறோம். ஆனால் அது வேற, இது வேற. ஆகாசத்திலே வேறொரு ஸ்தலத்தை நான் உங்களுக்கு ஆயத்தப்படுத்துவேன் என்று கர்த்தர் சொன்னார். அந்த ஸ்தலத்தை ஆயத்தப்படுத்தின பின்பு நான் உட்கார்ந்து இருக்கிற இடத்துல நீங்கள் இருக்கும்படி நான் உங்களை வந்து மறுபடியும் சேர்த்துக் கொள்ளுவேன் என்று சொன்னார். முதலாவது கணித வாரத்துல நான் கவனித்தோம், அந்த மகா கோபாக்கினின் காலமும் உபத்திரம் காலமும் முடிகிறது வரையிலும் அவர்கள் என்ன செய்வார்கள்? இந்த ஸ்தலத்துல அங்க இருந்து கொண்டே இருப்பார்கள் கிறிஸ்து இயேசுவோடு கூட. அது முடிந்த உடனே 1000 வருஷ அரசாட்சிக்கு அங்கே இருந்தான் இறங்கி பூலோகத்தில் வருவார்கள். பூலோகத்தில் வந்து கொண்டு மறுபடியும் என்ன செய்வார்கள்? அதே ஸ்தலத்துக்கு மறுபடியும் பரிசுத்தவான்களோடு கூட இயேசு கிறிஸ்து கடந்து போவார். இங்க என்ன நடக்கிறது என்ன தெரியுமா? அதற்கு முன்னாடி நடந்த உபத்திரவங்கள், கோபாக்கின பயங்கரம், அழிவு, நாசம் சொல்லும் போது மகா பயங்கரம் தான். அதை பார்க்கும் எத்தனை அதிகமான பயங்கரமான நாசம் பூலோகத்துல ஏற்படும். அழிவு அழிவு நாசம் நாசம் என்றாரு செய்தா எங்கும் மகா பயங்கரம் சம்பவிக்கும். பயங்கரத்தில் அது அதற்கு முன்னதாக நடந்தான பயங்கரங்களை பார்க்கிலும் எத்தனையோ மடங்கு அதிகமான மகா பயங்கரம் சம்பவிக்கும். இந்த சமயத்தில் எல்லாம் பரிசுத்தவான்கள் எங்கே இருப்பார்? கிறிஸ்து இயேசுவோடு கூட ஆகாசத்துல சுகித்துக் கொண்டே இருப்பார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. அங்கே இருந்து மறுபடியும் கிறிஸ்து இயேசு பரிசுத்தவான்களோடு கூடவும் புறப்பட்டு வருவார் பூலோகத்தை நியாயம் தீர்க்கும்படியாக. அல்லேலூயா. தூதன்மாரோடும் கூட பரிசுத்தவான்களோடு கூட கிறிஸ்து இயேசு புறப்பட்டு வருவார் பூலோகத்தை நியாயம் தீர்க்கும்படியாக என்று நாம் வேதத்தில் கவனிக்கிறோம். அல்லேலூயா. யூதாந்திரபம் 14-15 வசனங்களை வாசிங்கள். ஆதாமுக்கு 7ஆம் தலைமுறையான ஏனோக்கும் இவரை குறித்து இதோ எல்லாருக்கும் நியாயத்தீர்ப்பு கொடுக்கிறதற்கும் அவர்களில் அவபக்தியுள்ளவர்கள் யாவரும் அவபக்தியால் செய்து வந்த சகல அவபக்தியான கிரியை நிமித்தமும் நமக்கு விரோதமாய் அவபக்தியுள்ள பாவியில் பேசின கடின வார்த்தை எல்லாவற்று நிமித்தமும் அவர்களை கண்டிக்கிறதற்கும் 1000 தமிழ் பரிசுத்தவான்களோடு கூட கர்த்தர் வருகிறார் என்று முன்னறிவித்தான். சகரியாம் தீர்க்கதரிசனம் 14 அதிகாரம் 5ஆம் வசனம் கடைசி பாகம். என் தேவனாகிய கர்த்தர் வருவார், தேவரீரோடு எல்லா பரிசுத்தவான்களும் வருவார்கள், எல்லா பரிசுத்தவான்களும் வருவார்கள். அல்லேலூயா. அப்போது சகல பரிசுத்த தூதரோடும் கூட சகல பரிசுத்தவான்களோடும் கூட புறப்பட்டு வருவார் பூலோகத்தை நியாயம் தீர்க்கும்படியாக. அல்லேலூயா. இங்கே நடக்கிறதான அழிவு நாசம், உலகத்தில் நடக்கிறதான மகா பயங்கரங்கள், இது ஒன்றையும் பரிசுத்தவான்கள் என்ன செய்ய மாட்டார்கள், அன்றே காண மாட்டார்கள். ஆகினாலே ஆண்டவர் அவருடைய ஜனங்களை சேர்த்து கொண்ட பிறகு 1000 வருஷம் அரசாட்சி முடிந்த பிறகு இங்கே விட்டுக்கொண்டு மறுபடியும் போய்விடுவார், பிறகு பின்ன வருவார். அப்படி கிடையாது. பின்ன ஒருபோது அவர்களை விட்டு நீங்கிறதில்லை. சரீர மீட்பாய புத்திர சுவாயத்தை அடைந்து அவரால் எடுத்துக்கொண்டது பிறகு அவருடைய ஜனங்கள் அவர் விட்டு ஒருபோது நீங்கிறதே கிடையாது. என்ன சந்தோஷம், என்ன மகிழ்ச்சி, என்ன ஆனந்தம்! இதெல்லாவற்றையும் விசுவாசித்து இவைகளுக்கு ஏற்ற ஆயத்தத்தோடு உலகத்துல வாழுகிறவன் பாக்கியவான். அநேகருக்கு என்ன கேட்டாலும் விசுவாசம் வராது. 4 பிள்ளைகள் இருந்துதான் ஒரு மனுஷிக்கு 4 பிள்ளைகளும் ரட்சிக்கப்பட்டு ஆவிக்கிறவர்களாக இருந்தார்களாம். ஒரு விதவைக்கு 4 மக்கள். அப்போது இயேசு கிறிஸ்துவை குறித்து பிரசங்கம் பண்ணும் போது அவர்களை பிடித்து கொலை செய்து பட்சிக்கிறதான நரமாமிச பட்சணிகளாகிய ஜனங்களுக்கு சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ண முடிய ஒரு மகனை அனுப்புறாள். அடுத்த செய்தி என்ன? மகனை கொலை செய்து சாப்பிட்டு விட்டார்கள் என்று சோத்திரம் பண்ணிக்கொண்டு அடுத்த மகனை அனுப்புறாள். செய்தி என்ன? மகனை கொலை செய்து சாப்பிட்டு விட்டார்கள் என்று சோத்திரம் பண்ணினாள். சோத்திரம் பண்ணிக்கொண்டு 3வது மகனை அனுப்பினாள். அவனுக்கு அடுத்த செய்தி என்ன? அவனையும் கொலை செய்து சாப்பிட்டு விட்டார்கள் என்று சோத்திரம் பண்ணினாள். 4வது மகனை அனுப்பினாள். சில நாள் கழிந்த உடனே அந்த மகனையும் கொலை செய்து சாப்பிட்டு விட்டார்கள் என்று செய்தி வந்தது. சோத்திரம் பண்ணினால், தேவனை மயப்படுத்தினால் அழுதாள். அப்போது பக்கத்துல உள்ள ஆட்கள் வந்து கேட்கிறார்கள், என்னம்மா உனக்கு இந்த கடைசி மகனிட்டு தான் சிநேகமா? மற்ற 3 மக்களும் துஷ்டர்களால கொலை செய்யப்பட்டு பட்சிக்கப்பட்டார்கள் என்று கேள்விப்பட்ட பிறகு நீ ஸ்தோத்திரம் பண்ணி தேவனை மயப்படுத்தி சந்தோஷமா இருந்தாயே, இப்போது ஸ்தோத்திரம் பண்ணினாய் தேவனை மயப்படுத்தினா அடவும் செய்கிறியே, அப்போது இந்த கடைசி மகனிடத்துல உனக்கு சிநேகமா என்று. அப்போது அவள் சொல்லுறது,
எல்லா மக்கள்கிட்ட எனக்கு ஒன்று போல சிநேகம். இந்த பொல்லாத ஜனங்கள் அழிந்து போற ஜனங்களுக்கு சுவிசேஷத்தை சொல்ல இன்னொரு மகன் இல்லையே என்று அடுகிறேன். இந்த பொல்லாத ஜனங்களுக்கு சுவிசேஷத்தை என்னுடைய ஆண்டவரை பற்றியும் அவருடைய சுவிசேஷத்தை பற்றியும் பிரசங்கம் பண்றதுக்கு இனி ஒரு மகன் இல்லையே என்று அடுகிறேன். என்னுடைய 4 மக்களும் பரலோக ராஜ்யத்துல எவ்வளவு பாக்கியவான்களா மகிமையானவர்களாக இருப்பார்கள் என்பதை நான் கண்ணால காண்பேன் என்று. இன்றைக்கு இது ஒன்று இந்த கடைசி காலத்துல ஒரு 100க்கு ஒரு 75% விசுவாசிகள் இந்த விசுவாசம் கிடையாது. அதனால குழந்தைகள் நோய் வந்தோடனே ஒரு பதட்டம், ஒரு கிட்டுக்கிட்டு ஒரு நடுநடுப்பு, அல்லது மனைவிக்க புரிஞ்சுக்க நோய் வந்தா ஒரு கிட்டுக்கிட்டு ஒரு நடுநடுக்கம், ஒரு பதட்டம், பதறி சோதர சொல்லி வாய்ச்சபத்துங்க ஜெபங்காலம் பதறி சொல்லி பார்ப்பார்கள். பெற்றவர்களாவது மற்றவர்களாவது விசுவாசிகள் என்று சொல்றவர்கள் யாருக்காவது நோயா வியாதியா வந்தது ஜெபமண்ணோட குறைந்து விட்டது தைரியமா இருப்பார்கள். ஜெபமண்ண பிறகு குறையவில்லை, நோய் கூடி விட்டது என்றால் கிட்டு வரும். அவர்களுக்கு இருதயத்துல பட்ட ஒரு அடி உண்டாகும், ஒரு வெப்ராளம் உண்டாகும். பதறி சோதர ஆண்டவரே இயேசு குற்றத்தை மன்னிக்கணும், குறவுல மன்னிக்கணும், இறங்கணும் ஒன்று வராது. என்னெல்லாம் குளறுவார்கள். இந்த ஜபம் கேட்கப்படுகிறதும் இல்லை. ஏன்? இவர்களுக்கு ஒரு விசுவாசம் கிடையாது, ஒரு நம்பிக்கை கிடையாது. நம்பிக்கையும் இல்லை, விசுவாசம். விசுவாசம் என்றால் ஒன்றுதான் உண்டு என்று பேன் சொல்லுறது. யோபுடைய அனுபவம் என்ன? மக்கள் அத்தனை ஒரே நாள்ல சத்தம். தன்னுடைய ஆஸ்திகள் எல்லாம் பறிக்கப்பட்டு போனது, பிள்ளைகள் எல்லாம் ஒரே நாள்ல சத்தது. என்ன சொல்லுகிறார் யோபு? என்ன சொன்னார்? கர்த்தர் தந்தார், கர்த்தர் எடுத்தார், அவருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் தந்தார், கர்த்தர் எடுத்தார், அவர் தந்தார், அவர் தந்தது, அவர் எடுத்தார், அவருடையது. கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், அவருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். எல்லாம் அவருடையது. அப்போ அதோட அர்த்தம் என்ன? எல்லாம் அவருடையது, அவருடையது. நமக்கு சொந்தமானது இங்க ஒன்று கிடையாது. நமக்கு சொந்தமானது அவர் மாத்திரம்தான். எல்லாம் அவருடையது. அவர் கொடுத்தார், அவர் எடுத்தார். அவரு கொடுக்கும் அதிகாரம், எடுக்கும் அதிகாரம். அவர் கொடுத்தார், அவர் எடுத்தார், அவருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். எனக்கு சொந்தமானவர் அவர் மாத்திரம் தான். வேற ஒன்று எனக்கு பிள்ளைகளோ நானோ எனக்கு இங்க உள்ள மற்றும் சௌபாக்கியங்களோ ஒன்றும் எனக்கு சொந்தமானதே, எல்லாம் அவருடையது. அவர் எல்லாரும் சொத்தை கொடுத்தார், சுதந்திரத்தை கொடுத்தார். ஏராளமான மிருகங்கள், ஆடுகள், மாடுகள், கழுதைகள், எல்லாம் ஏராளமான மிருகங்களை கொடுத்தார். கிழக்கத்தை புத்தரில் பெரிய சீமான பெரிய கோடத்திற்புறவாக அவன் ஆதரித்து கர்த்தர் வைத்தார். அப்போ அவன் சொல்றது அவர் கொடுத்தார், அவர் எடுத்தார், அவருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். எல்லாம் அவருடையது, அவருடைய காரியம். இனி என்ன? உலகத்திலே இதுதான் இதுதான் உலகம். உலகம் இதுதான். ஒரு மனுஷனுடைய நிரப்பும்படி எண்ணத்தின்படி உலகத்தில் இருக்கவும் முடியாது. எண்ணத்தின்படி உலகத்துல நடக்கவும் முடியாது, ஜீவிக்கவும் முடியாது, இருக்கவும் முடியாது. ஒரு 25 வருஷம் என்று, ஒரு 50 வருஷம் என்று, அல்லது 100 வருஷம் 150 வருஷம் ஒரு மனுஷன் இருக்கணும் என்று நினைத்தால் அது நடக்க போறதும் இல்லை. அவருடைய தீர்மானம், அவருடைய சித்தம் எது அது மாத்திரம் நடக்க என்பதை அறிந்து, இது அப்படி இல்லை. இப்போ விசுவாசம் எல்லாம் நேர மறித்து எல்லாம் அப்புறம் வேவலாதி. ஒரு குழந்தை ஒரு மனுஷனுக்கு கொடுக்கப்படுகிறது. வேதம் என்ன சொல்றது? அவன் அதை கர்த்தருக்கேற்ற போதனையிலும் சிற்றியிலும் வளர்க்கும்படியான ஒரு ஊழியக்காரன் தான். விசுவாச ஜீவம் என்றால் என்ன, விசுவாசம் என்றால் என்ன என்று தெரியாது. இங்க இத்தனை காலம் உபதேசம் கேட்ட பிறகும் இவர்களுக்கு விசுவாசிக்க முடியாது. அதான் அங்க ஓடுவார்கள், இங்க ஓடுவார்கள். குறுக்கு வழியா மோச்சத்து போங்க வழி உண்டான்று. பரலோராஜ்யம் போகிறதுக்காக ஏதாவது ஒரு சமாதானம் நெஞ்சுக்கு ஒரு தடவை ஒரு தியேட்டர் உண்டாகிறது ஓடுவார்கள். போக முடியாது. வேத புஸ்தக விரோதமாக ஆதி கிறிஸ்துவ அனுபவத்து விரோதமாக நடக்கிற ஒருவனும் போக மாட்டான். செய்யக்கூடாத காரியங்களை செய்து கொண்டு அதுக்கப்புறம் ஒரு பதற்றம் முப்புறாளமாக காணப்படுகிறார்கள். ஆனால் ஜெபமோ கேட்கப்படாது. இவங்களுக்கு என்ன? ஒரு காரியத்திலே ஆகிலும் நம்பிக்கை கிடையாது. ஒரு காரியத்திலே நம்பிக்கை உண்டா? இல்லை. என்னுடைய உடன ஊழியக்காரர்கள் சில காலத்துக்கு முன்னதாக என்னுடைய உடன ஊழியக்காரர்கள் சில நோயாளி ஜெபம் பண்ணுவார்கள். எப்படி தெரியுமா? நோய் ரொம்ப கூடுதலா இருக்கும், மயக்கம் ஜன்னியம் எல்லாம் இருக்கும். இவர்கள் கொஞ்சம் ஜெபம் பண்ணுவார்கள். இவர்களை பார்த்த உடனே இவர்களுக்கும் டிக்கு கொஞ்சம் வேகம் அடிக்க ஆரம்பிக்க நினைக்கிறேன். கணக்கு அடிக்கிறது கொஞ்சம் கணக்கு மிஞ்சி அடிக்க ஆரம்பிக்க நினைக்கிறேன். பார்த்த உடனே ஒரு மாதிரி அங்க அந்த நோயுடைய சைஸும் அந்த மயக்கமும் அந்த ஜன்னியெல்லாம் பார்த்த உடனே இவர்களுக்கும் எப்படியும் பார்ப்போம், விசுவாசத்தோடு ஜெபம் பண்ணுவார்கள். ஜெபம் பண்ணும் போது என்ன வரும்? குறையாது. கொஞ்சம் இங்கே டிக்கெட்டுக்கு அடிக்க ஆரம்பிச்சாச்சு. உடனே கொஞ்சம் கூடும், உடனே கொஞ்சம் டுக்கு அடிக்கும். ஜெபம் பார்ப்போம். பிறகு எனக்கு பிறகுதான் போய் ஜெபம் பண்ணுவேன். குறையும். ஆட்டோ சோம் கொடுப்பார். அப்போதுதான் கேட்பேன், என்னடா உங்களுக்கு அங்க ரொம்ப பதறி போச்சு இல்லையா மனம்? இடா விசுவாசம் என்றால் சாகிறது ஜெபம் பண்ணணும். சாகிறதும் பிழைக்கிறதும் நம்முடைய காரியம், கர்த்தருடைய காரியம். ஒரு விசுவாசியா
ஆவிக்கிறவனா பரலோராஜ்யம் போக என்று கர்த்தரை பின்பற்ற ஒரு மனுஷனா, ஒரு ஆத்மாவா? சாகிறத ஜெபம் பண்ணலாம். சாகிறது பிழைக்கிறது உன்னுடைய காரியம் இல்ல, மனுஷனுடைய காரியம், அது தேவனுடைய காரியம். சாகிறது தைரியமா ஜெபம் பண்ணு. அப்போ பிழைக்க வேண்டியதானே கர்த்தர் கிரிசுவார், கர்த்தர் எழுப்பி விடுவார். பிழைக்க வேண்டியதானா, மறிக்க வேண்டியதானா மறிச்சு போகும். பரலோராஜ்யம் தான் போகதானே, வேற என்ன? என்ன இந்த பதற்றவும் இந்த டிக்குட்டு அடிக்கும் குப்ராளவும் எதுக்கு? சில நோயாளிகளுக்கு கொஞ்சம் கூடுதல் ஜன்னியா ஏதாவது வந்த உடனே இங்க வருகிற ஆட்களும் விசுவாசிகளும் மற்ற நோயாளி எல்லாம் குவியல் ஒரே ஒரு வளைந்து ஒரு அங்க அந்த ஒரு காற்று கூட போக முடியாது. இப்படி வளைந்து பாரு. மற்ற ஆட்களும் மற்ற ஊழியக்காரிகளும் போய் அப்படியே பார்த்துக்கணும். சில ஆட்கள் ஜெபம் பண்ணுவார், ஜெவனம் முழங்காலி பாரு. சில ஆட்கள் ஒரு பதக்கம், ஒரு பக்ரம். இதெல்லாம் விசுவாச ஜீவியத்தில் உள்ளது அல்ல. விசுவாச ஜீவியத்துல புறப்பட்டு பரலோராஜ்யத்தை என்று கிரியை செய்து ஆவிக்கிறவர்களா வாழ்ந்து கிறிஸ்துவ பின்பற்றி கொண்டிருக்கிற ஒரு மனுஷன் பரலோராஜ்யம் போகும்படியாக பாவத்தை விட்டு அக்கிரமத்தை விட்டு மற்றும் தேவனுக்கு பிரிய எல்லா காரியங்கள் எல்லாம் விட்டு கொண்டு கிறிஸ்துவ பின்பற்ற வந்தார்கள். நோய் வந்தது, என்ன செய்யணும்? உணாகிறதும் மறிக்கிறதும் கர்த்தருடைய காரியம். மறிக்கிற வரையிலும் நாம் செய்ய வேண்டியதுனா ஜெபம் பண்ணணும். நம்முடைய உத்தரவாதம் ஜெபம் பண்ணணும். எப்படி ஜெபம் பண்ணணும்? பதறி பதறி இல்ல, பயந்து இல்ல, விசுவாசத்தோடு கிடைச்ச தைரியத்தோடு ஜெபம் பண்ணணும். கர்த்தர் சுகம் கொடுக்கிற ஆட்களை எழுப்பி விடுவார். அதுக்கப்புறம் என்ன? மறிக்க வேண்டியது மறிச்சு போகும். சரியப்பா போட்டு நீ பரலோகத்தில் காணலான்ட்டு அது சொல்ல வேண்டிய அவனுக்கு சொல்லி நாம சும்மா இருக்கலாம். அவனுக்காவது பிள்ளைகளுக்காவது அல்லது சகோதரனுக்காவது அல்லது பிள்ளைகளுக்காவது அல்லது பெற்றோருக்காவது. இவ்வளவுதான். ஒரு பிள்ளை அநேக வருஷத்துக்கு முன்னாலே கொண்டு வந்தார்கள் ராத்திரி. அது சொன்னதான் ஐயா ஒருக்கா ஜெபம் பண்ணணும். கடைசி கட்டம் ஆகிவிட்டது. இவர்களுக்கு தெரியவும் செய்யாது நோயுடைய போக்க என்ன. பாதி ராத்திரி கொண்டு வந்து சேர்த்தார்கள். ஐயா ஒருக்கா ஜெபம் பண்ணணும் என்று சொல்லி வீட்டுல வைத்து பிறகு அதுக்கு மயக்கம் வந்து தெரியாது. எனவே சீக்கிரத்தோட நான் என்ன தான் வந்து ஜெபம் பண்ணணும். ஜெபம் பண்ணிக்கொண்டே இருக்கிற நாய் வர நோய் படிபடியா கூடிக்கொண்டே போகிறது. நான் யோசித்தேன், மறிச்சு போகும், மறிக்கிற ஜெபம் பண்ணுவோம். மறித்தது ஜெபத்தை நடத்தினேன். அதான் கூப்பிட்டு சொன்னேன், ஏ இப்படில மறித்து போச்சு. என்ன அன்று கேட்டேன், விசுவாசி என்ன என்ன இது இப்படி பயானே இருக்கு. ஆனால் விசுவாசிகளுக்கு இப்படிப்பட்ட நம்பிக்கை ஒண்ணு கிடையாது. இவர்களுக்கு என்ன பயம் தெரியுமா? செத்து போமே, செத்து போனா இப்போ எப்படி, அவன் என்ன சொல்லுவான், இவன் என்ன சொல்லுவான், என்ன சொல்ல உண்டு, என்ன சொன்னாலும் அனுபவிக்க தயாராயிருப்பான். பரலோராஜ்யத்தின் ஆதாயம் பண்ணி அனுப்ப வேண்டியது, பரலோராஜ்யத்தின் ஆத்மாவை ஆதாயப்படுத்தி அனுப்ப வேண்டியது. எவன் என்ன சொன்னாலும் கேட்கவும் அதை சகிக்கவும் தயாராயிருக்க வேண்டியது. அதான் ஊழியக்கார அனுபவம். என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? கிறிஸ்து இயேசு என்ன சொன்னாரு ஒரு தடவை எனக்கு? ஒரு மனுஷன் ஒரு சமயத்தை மறித்து போற சமயத்துல இந்த பாத்திமார் தானா இப்போ ரொம்ப கடனை உள்ளது. ஒரு பாத்தியார் மறித்து போனார். பாத்திமார் எல்லாம் அங்கங்க பாடசாலையில எல்லாம் எங்கெல்லாம் செய்து போனா அங்க எல்லாம் என்ன தானா பேச்சு, பயங்கரமான பேச்சு. அப்போது ஆண்டவர் என்ன சொன்னது என்ன தெரியுமா? இதெல்லாம் நீ அனுபவிக்கவும் இவ எல்லாவற்றையும் நீ சகிக்கவும் நியமிக்கப்பட்டிருக்கிறார். பரலோகத்தில் அதிக பலன் உனக்கு. எல்லாவற்றையும் அனுபவிக்க சகிக்கவும் நீ நியமிக்கப்பட்டிருக்கிறார். மகனே எல்லாவற்றையும் நீ அனுபவிக்கவும் சகிக்கவும் நீ நியமிக்கப்பட்டிருக்கிறார். பரலோகத்துல அதிக பலன் உண்டு. இந்த ஆத்மாவும் பரலோராஜ்யம் போகும். இதான வேலை. வேற என்ன வேணும்? இந்த ஆத்மாவும் பரலோராஜ்யம் போகணும். இங்க எவ்வளவு தூரம் தோழிக்கிறான், ஏசுகிறான், பேசுறானோ அதுக்கெல்லாம் அதுக்கென்று கர்த்தர் அதை சகிக்கவும் அதை அனுபவிக்கும் கர்த்தர் நியமித்திருக்கிறார். பரலோகத்துல அதிக மகிமை பாய்க்க உண்டு, அதிக பாய்க்க உண்டு, அதிக மகிமை. இப்படி அநேகருக்கு விசுவாசம் கிடையாது. அதனால நடந்து பதறுவார்கள். பதறி ஜெபம் பண்ணி பார்ப்பார்கள். ஜெபம் கேட்கப்படாது. எவ்வளவோ உபதேசம் கேட்டாலும் ஒரு விசுவாசமும் இல்லை. அவர்களுக்கு இவ்வளவு விருப்பம்படி என்னெல்லாமோ நடக்கும். அது விசுவாசம் இல்லை. யோபுடைய விசுவாசம் தான் நம்முடைய விசுவாசம். ஒரே விசுவாசம் என்று வேன் சொல்கிறது. ஒரே விசுவாசம். எத்தனையோ பிள்ளைகளை கண்கள் பெற்றோருடைய கண்கள் முன்ன வைத்து துண்டு உண்டா அறிந்தார்கள். கிறிஸ்துவ மறுதளிக்கும்படியாக கேட்டுக்கொண்ட அரசாங்கம். ஆசுவின் காலத்துக்கு பிறகு நடந்த காரியம் இது. கிறிஸ்து இயேசுவை விடு என்று சொன்னது அரசாங்கம். கிறிஸ்து இயேசு இந்த பக்தி மார்க்கத்தை விடு, இயேசு கிறிஸ்துவை விட்டு எங்களோடு கூட பேய் வளர்த்து வா என்று அரசாங்கம் கூப்பிட்டது. அவிசுவாச வழியில வா என்று கூப்பிட்டது. இவர்கள் சொன்னார் வர முடியாது. ஏன்? எங்களுக்கு பரலோராஜ்யம் போனோம். பரலோராஜ்யம் போறத பாக்கியம் வேற கிடையாது. எங்களுக்கு பரலோராஜ்யம் போக வேணும். நாங்கள் அப்படி வரமாட்டா ராஜகட்டளை மீறினா என்ன வருவது தெரியுமா? அது என்ன வந்தாலும் எங்களுக்கு அதை பற்றி பெருசாயிரும். என்னுடைய தேவனுடைய கட்டளை, கர்த்தருடைய கட்டளையை மாத்திரம் மீற மாட்டோம். அதை மீறினா எங்களுக்கு ஐயோ. மற்றபடி அவருடைய கட்டளையை கீழ்ப்படிந்து மற்ற எத்தனை கட்டளை மீறினாலும் எங்களுக்கு ஒன்றுமில்லை. பிள்ளைகள் எல்லாம் துண்டு உண்டா கண் முன்ன வைத்து வெட்டி தள்ள போகிறேன் பார். அப்போது இவர்கள் சொன்னது, எப்படி வேண்டுமான செய், பிள்ளைகள் கர்த்தருடையது, நாங்கள் கர்த்தருடையது. கர்த்தர் பார்த்துக் கொள்வார்.
அப்போது பெற்றோருடைய கண்ணை பச்சை குழந்தைகளை துண்டு உண்டா வெட்டி வெட்டி தந்தாரு, துண்டு அறிஞ்சு தந்தாரு பட்டாளம் ராஜகட்டளை. இவர்கள் ஸ்தோத்திரம் பண்ணி தேவனை மயப்படுத்தி கொண்டிருந்தார்கள். என்ன சொன்னார் தெரியுமா? இயேசு கிறிஸ்துவுக்கு ரத்த சாட்சியா மறிக்கிறது ஒரு பாக்கியம் இல்லை. இந்த குழந்தைய போல பாக்கியுள்ள குழந்தைகள் வேற இல்லைன்னு அவ்வளவு பாக்கியத்தை அடையும் குழந்தைகள். இயேசு கிறிஸ்துவ ரத்த சாட்சியா மறித்த இந்த குழந்தைகளை போல வேற பாக்கியுள்ள ஆட்கள் உலகத்திலே கிடையாது. பரலோக ராஜ்யத்திலே எவ்வளவு பாக்கியவான்களாக இந்த பிள்ளைகள் இருக்கு என்பதை நான் கண்டால நாங்கள் காண்போம் சொன்னார்கள். அப்படியே தான். அல்லேலூயா. என்ன விசுவாசம்? ஒரு பிள்ளையாவது, ஒரு மனைவியாவது, ஒரு புருஷனாவது, பெற்றோராவது இவருடைய உத்தரவாதம் என்னன்னு தாங்கள் அறிய வேணும், உணர வேணும். தங்களோட உத்தரவாதம் என்ன அதை அறிய வேணும். அதை அறியாத யாரும் விசுவாசிகளை சொல்ல முடியாது. விசுவாசிகள் அல்ல அவர்கள். பெற்றோட உத்தரவாதம் என்ன? பிள்ளைகளை கர்த்தருக்கு சிக்ஷையிலும் போதனையிலும் வளர்க்க வேணும். அது அவருடைய உத்தரவாதம். அவர்கள் இந்த வகையிலே அவர்கள் ஊழியம் செய்கிறார்கள். இந்த வகையிலே உத்தரவாதம். அதற்கப்புறம் கர்த்தருடைய சித்தத்தின்படி நடத்துகிறார். பெற்றோரானால் அவர்கள் அப்படித்தான். ஒரு மனைவியுடைய மனைவி குறித்தான கடமைப்பாடு என்ன? ஒரு புருஷனுக்கு அவள் ஆவிக்கிற ஜீவியத்துல முன்னேறி போகும்படியான அனுகூலமான அனுபவத்தோடு அவன் காணப்பட வேண்டும். அனுகூலமாக அவன் காணப்பட வேண்டும். ஆவிக்கிற ஜீவியத்துல பரிசுத்தமான வாழ்க்கையில முன்னேறும்படியான ஒரு அனுகூலமான அனுபவத்துல அவன் உதவி செய்கிறவனாக காணப்பட வேண்டும். அந்த மனைவியுடைய உத்தரவாதம் என்ன? அவள் கர்த்தருக்கு தேவனுக்கு பயப்படுகிறவர்களை கீழ்ப்படுகிறவர்களை புருஷனை கீழ்ப்படிந்து சகல காரியத்திலையும் அவனுக்கு ஒத்தாசையும் உதவியுடையவளா இருந்து இருவருமாக சேர்ந்து ஏகோபித்து குடும்பத்தை நடத்தி கர்த்தருக்கு மகிமையாக சாட்சிகளாக வாழ்ந்து கர்த்தருடைய சபைக்கும் கர்த்தருக்கு ஐக்கியத்தை வெளிப்படுத்தும் அனுபவத்தோடு அவர்கள் இருவரும் காணப்பட வேணும். இது அவர்கள் மேல் விழுந்த உத்தரவாதமான காரியங்கள். அதற்கு ஏற்றபடி மனைவி நடந்து கொள்ள வேணும், அதற்கு ஏற்றபடி புருஷன் நடந்து கொள்ள வேணும். இதுதான் அவர்கள் செய்ய வேண்டியது. அவர்களுக்கு இருக்கிற கவலையாவது, வாஞ்சையாவது, அவர்களுக்கு இருக்கிறதான ஆர்வமாவது, அவர்களுக்கு இருக்கிற தாகமாவது இதுதான். எது? ஆவிக்கிற ஜீவிதத்தில் முன்னேற வேணும், பரிசுத்தமாக வாழ வேணும், கர்த்தர் மகிமையா குடும்ப வாழ்க்கை செய்ய வேணும். கர்த்தருக்கு சபைக்கு இருக்கிறதான ஐக்கியம் நம்முடைய குடும்ப வாழ்க்கையின் மூலம் உலகத்துக்கு வெளிப்பட வேணும். அவ்வளவு தூரம் மகிமையான சாட்சியாக உலகத்துல வாழ வேணும், விளங்க வேணும். மறிக்கிறதும் பிழைக்கிறதும் பற்றி அவர்களுக்கு அதை பற்றி கவலை எண்ணமா கிடையாது. இதான் கிறிஸ்தவ ஜீவியம், விசுவாஜீவியம். விசுவாஜீவியம் தான் கிறிஸ்தவ ஜீவியம். மறிக்கிறத பற்றி பிழைக்கிறத பற்றி அவர்களுக்கு அந்த கவலை கிடையாது. அது தேவசுத்தமான காரியம். ஆனால் இருக்கிறது வரையிலும் உலகத்துல கர்த்தர் வைத்திருக்கிற காலம் வரையிலும் தங்களுடைய உத்தரவாதம் என்ன உணர்ந்து தாங்கள் செய்ய வேண்டிய என்ன என்று அறிந்து அதற்கேற்றபடி தாங்கள் கிரியை செய்கிறார்கள், உலகத்துல வாழ்கிறார்கள், பிழைக்கிறார்கள். இவ்வளவுதான், வேற ஒன்று கிடையாது. ஒரு பிள்ளை பிறந்தால் பிள்ளை என்ன செய்யணும்? கர்த்தருக்குள் அந்த பிள்ளையை வளர்க்க வேணும். கர்த்தருக்கு ஏற்ற சிக்ஷையிலும் போதனையிலும் வளர்க்க வேணும். எப்போது இந்த பிள்ளை எத்தனை காலம் உலகத்தில் இருக்கிறதோ அத்தனை காலமும் தங்களுடைய உத்தரவாதத்தை உணர்ந்து அதற்கேற்ற தெய்வ பக்தியோடு கூட இவர்கள் இந்த பிள்ளையை வழிநடத்த கூடிய நிலைமையில அவர்கள் அதுக்கேற்ற ஆலோசனை என்ன, புத்தி என்ன, சொல்ல வேண்டிய காரியம் என்ன, தாங்கள் காண்பிக்க வேண்டிய அனுபவம் என்ன, இவைகளிலேயே விழிப்பாயிருப்பார்கள். இப்போது அது கிடையாது. பிள்ளை ஜெபம் பண்ணும் போது வந்து விளையாடு சாடட்டு அந்த ஜெபத்தை அலட்சியம் பண்ண அவர்கள் குடும்ப ஜெபம் பண்ணுவார்கள். குடும்ப ஜெபம் பண்றதுல புள்ள வந்து சாடவோ அங்க ஓடவோ அலட்சியம் பண்ணவோ அல்லது சத்தம் முடிஞ்சதால அதை பற்றி ஒன்றும் இல்லை. அவர்களுக்கு எல்லாம் கடமை தானே, வெறும் கடமை போல ஆய்ப்போனது. இது கர்த்தருடைய ஆராதனை, இது என்ன நாம் எப்படி செய்ய வேணும் அதை பற்றி எல்லாம் அவர்கள் தெய்வமை அற்று போனது, ஒரு கடமையாகிவிட்டது. அதனால பிள்ளைகள் எப்படி சத்தம் போட்டா எப்படி அதிலையும் ஒன்றும் இல்லை. பிள்ளைகள் ஜெபத்திற்காவிட்டாலும் ஒன்றும் இல்லை. பிள்ளைகள் ஜெபம் பண்ணாவிட்டாலும் ஒன்றும் இல்லை. பிள்ளைகள் எப்படியாவது அடுத்த வீட்டுல போய் மோசமான பிள்ளைகளோடு சேர்ந்து தூஷணமா கெட்ட வார்த்தையோ அனாவசியமான மற்ற காரியங்களை ஈடுபட்டு கெட்டு போகின்ற அதையும் கவலை இல்லை, ஒரு கவலையும் கிடையாது. வெறும் மிருகங்களா மாறி இருக்கிறார்கள் அநேக பெற்றோர்கள். பிள்ளைக்கு நிறத்தையோ, பிள்ளைக்கு அந்த சுண்டையோ, பிள்ளைக்கு சுறுசுறுப்பையோ, பிள்ளைக்கு பேச்சு நாணயத்தை பார்த்து மகிழ்ச்சி அடைந்து கொண்டிருப்பார்கள். மற்றபடி அவர்கள் வேற ஒன்றில் அவ்வளவு தூரம் கெட்டு போனார்கள் அநேக விசுவாச குடும்பங்கள் உள்ள பெற்றோர்கள். பிள்ளைகளை சாமர்த்தியம், பிள்ளைக்கு பேச்சு நாணயத்தையும் ஏதாவது பார்த்து ரொம்ப சந்தோஷம் கொண்டாடுவார்கள். அதே சமயத்துல தங்களோட உத்தரவாதம் என்ன அறிய மாட்டார்கள், உணர மாட்டார்கள். அதுக்கேற்ற பிள்ளைகள் நடத்தணும்னு விரும்ப மாட்டார்கள். எப்படியும் மகா மோசம், மகா நிர்பந்தம். இவர்கள் இந்த ஆத்மாவுக்கு கடைசி நாள கணக்கு கொடுக்க வேண்டி வரும். அவ்வளவுதான். ஆதி சபையில காணப்பட்ட கிறிஸ்துவோட அனுபவம் இல்ல, விசுவாசியோட அனுபவம் என்ன? பிள்ளைகளை குறித்து விழிப்பா இருந்தார்கள், ஜெபம் பண்ண வைத்தார்கள், கட்டாயப்படுத்தார்கள், தேவ பக்தியா நடக்க வைத்தார்கள், வேதம் படிக்க வைத்தார்கள். ஏன் தாங்கள் அந்த அனுபவத்தில் போனதுனாலே இது இவனுக்கே ஜெபம் பண்ண நேரம் இல்லையே, சமயம் இல்லையே. இவனே காரியம் ரொம்ப பிசாசல்ல, பிசாதா பெற்றோர் பிசாசா மாதிரி பிள்ளைகள் நடத்துறதுங்க. பெற்றோர்கள் தெய்வ பக்தியா ஜீவித்து முன்னேறினா பிள்ளைகள் எல்லாம் ரட்சிக்கப்பட்டு ஆவிக்கிறதுல வந்து சரியான ஒரு ஆவிக்கிரிய அனுபவத்துல தெய்வ பக்தியின் அனுபவத்துல பிள்ளைகளை முன்னேறி கொண்டிருக்கும். இது அது ஒன்றும் கிடையாது. மகன் ரட்சிக்கப்பட்டிருக்கா, ஜெபம் கூட பண்ண மாட்டாளே, மகனே காரியம் எப்படி சொன்ன கேட்க மாட்டானே, இவன் சொன்ன கேட்க மாட்டான். காலை
மிருகம். அதனால அந்த நிலைமைக்கு அது மாறிக்கொண்டிருக்கிறது, வேற ஒன்றும் இல்லை. இவன் கர்த்தர் சொன்னா கேட்பானா, கர்த்தரை வார்த்தை கீழ்ப்படிந்தானா? இல்லையே, பின்ன என்ன? எல்லாம் அப்படிதான். இவ்விதமாக தங்களுடைய ஆசீர்வாதங்களை தாங்களே பிள்ளைகளும் பெற்றோருமா தடுக்கிறது. இப்படி ஒரு வகையான ஜனங்கள். ஒரு குழந்தை எப்போது உலகத்தோடு பிரிந்து போகிறதோ அப்போது கிறிஸ்துவுக்குள் நித்திரடைந்து பரலோகராஜ்யத்துக்கு ஏற்ற அனுபவத்தோடு அது பரதேசத்துக்குள் பிரவேசிக்க ஏற்ற அனுபவத்தோடு குழந்தைய வளர்க்கணும். கர்த்தர் பரியாரி, கர்த்தர் குணாக்கிறோம், எல்லாம் கர்த்தர். அந்த நிலைமையில போகும்போது அந்த குழந்தையாவது பெற்றோரா யாராவது உலகத்தில் பிரிந்து போனா கவலைக்கு ஒரு இடமே இல்லை. ஏன்னா பரதேசங்களை பாரும் பரலோகராஜ்யம் போகும். சந்தோஷம் சந்தோஷம். இல்லாட்டால் நரகத்துக்கு போகும். விசுவாச ஜீவித்து விரோதமாக வேற பரிகாரங்களும் அதை இதோ செய்து கொண்டு தூக்கி கொண்டு நடந்தா அந்த குழந்தைகளை நரகத்துக்கு ஆக்கி தாங்களும் நேரத்திற்குள்ள கணக்கு கொடுக்க வேண்டிய ஏற்ற நிலைமையில தேவனுக்கு விரோதமாக உலகத்திலே கிரியை செய்கிறவர்கள் என்பது. உலகத்திலே தேவனுக்கு விரோதமாக கிரியை செய்கிறவர்கள் ஜாக்கிரதையாக காணப்படவனை எச்சரிக்கையாக. உலகத்துல விசுவாச ஜீவி என்றால் உலகத்தை விட்டு போனது, எல்லாம் கட்டுப்பட்டு போனது. அதே ஏராளமான சபைகள் இருக்கிறது. ஆவிக்கிற சபைகள் விசுவாச ஜீவி மாத்திரம் கிடையாது. அவளுக்கு வைத்தியம் வேணும், மருந்து வேணும், சிகிச்சை வேணும். அதுக்கப்புறம் நாங்க சொன்ன மாதிரி முடி வரும்போது எல்லாம் வேணும். பரலோக ராஜ்யத்தை பற்றி அவளுக்கு விசுவாசம் இல்லை. இயேசு கிறிஸ்துல அவருக்கு விசுவாசம் இல்லை. விசுவாச ஜீவியம் கிடையாது. அவருடைய நிலைமை எல்லாம் ஆகப்படைய ஆபத்து தான். விசுவாச ஜீவியமே உலகத்தோடு கட்டுப்பட்டு போன நிலைமையில இன்றைக்கு உலகம் காணப்பட்டு ஆவிக்கிற உலகம் விசுவாச கோலம் சொல்லுகிற இந்த ஆட்களுடைய நிலைமையை பார்த்தால் விசுவாசம் என்றால் என்ன தெரியாத ஒரு நிலைமையில அவர்கள் மாறிவிட்டார்கள். இதெல்லாவற்றும் காரணம் என்ன? அவர்கள் கர்த்தருடைய வார்த்தையை கீழ்ப்படியாமல் ஆதி கிறிஸ்தவர்கள் எப்படி வாழ்ந்தால் என்பதை குறித்து அறியாமல் அவருடைய அனுபவம் என்ன, ஜீவியம் என்ன, போக்கு என்ன, கிரியை என்ன என்பதை குறித்து உணராமல் ஏதோ தங்களுடைய சுய ஞானத்துக்கும் சுய அறிவுக்கும் சுய ஆராய்ச்சிக்கும் சுய வழிக்கும் இடம் கொடுத்து கட்டு போனார்கள். வேதம் என்ன சொல்றது? உங்கள் விசுவாசம் மனுஷனுடைய ஞானத்தில் அல்ல தேவனுடைய பலத்தில் நிற்க வேணும். உங்கள் விசுவாசம் மனுஷனுடைய ஞானத்தில் அல்ல தேவனுடைய பலத்தில் நிற்கும்படிக்கு என் பேச்சு என் பிரசங்கமும் மனுஷ ஞானத்துக்குரிய நயவசனம் உள்ளதா இராமல் ஆவியினாலும் பலத்தினாலும் ஆவியினாலும் வல்லமையினாலும் பலப்படுத்தப்பட்டதா இருந்தது. இப்படிப்பட்ட ஊழியக்காரன் இல்லாவிட்டா பின்ன எப்படி மற்ற ஆட்கள் விசுவாசம் நிற்கிறது? கர்த்தருடைய தாசனாகிய பவுலுடைய அனுபவம் இது. உங்களுடைய விசுவாசம் மனுஷனுடைய ஞானத்தில் அல்ல, மனுஷனுடைய ஞானத்துல விசுவாசம் எல்லாம் தொலைந்தது. சாஸ்திரம் வேற, விசுவாசம் வேற. அல்லேலூயா. அதுக்கு எந்த தொடர்பு சம்பந்தம் கிடையாது. சாஸ்திரம் மரித்து போகும் என்று சொல்லுறதான நோயாளி எத்தனை பேருக்கு கர்த்தவசம் கொடுத்திருக்காங்க? எத்தனை பேருக்கு சாஸ்திரத்தை பார்த்தா அந்த ஆள் பிழைக்க முடியாது. எத்தனையோ ஜனங்கள் கர்த்தவசம் கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. எப்படியும் விசுவாசத்துக்கு விரோதமான எது இருக்குமோ அதை கண்டுபிடித்துக் கொள்ள வேணும். விசுவாசத்துக்கு விரோதமானது பரலோக ராஜ்யத்துக்கு ஏற்ற அனுபவத்தோடு உலகத்திலே யாவரும் வாழ வேண்டியது அவருடைய உத்தரவாதமா இருக்கிறது. பெற்றோளானாலும் சரி, பிள்ளைகளானாலும் சரி, மற்றவர்களானாலும் சரி, பரலோக ராஜ்யத்துக்கு ஏற்ற அனுபவத்தோடு பரலோக ராஜ்யத்துக்கு ஏற்ற ஆயத்தத்தோடு உலகத்துல வாழ வேண்டியது அவருடைய உத்தரவாதம் என்பதை மறந்து போக கூடாது. அல்லேலூயா. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ரகசியமா வரும்போது அவரை தரிசிக்க எத்தனை பேர் ஆயத்தவர் அனுபவத்தோடு உலகத்துல பிழைக்கிறார்களோ அவர்களே பாய்க்குவார்கள். நீ கிறிஸ்து ரகசியம் வரும்போது அவரை தரிசிக்க ஆயத்தமா, பரசியமா வரும்போது அவரை நீ சந்திக்க தரிசிக்க ஆயத்தமா என்பதை இந்த ராத்திரில கண்டுபிடித்துக் கொள். பரசிய வருகை நேரத்திற்கு ஏதுவாக கிறிஸ்து இயேசு வரும்போது நீ தரிசிக்கக்கூடிய நிலைமையில காணப்படுவா என்றால் அது மகா பயங்கரமான காரியம் என்பதை மறந்து போக கூடாது. அல்லேலூயா. அது மகா பயங்கரமான காரியம் என்பதை மறந்து போகாதே. கிறிஸ்து இயேசு உனக்காக பாடுபட்டு ஆயத்தப்படுத்தினார். ரட்சிப்பு, மீட்பு, ஆவிக்கிற அனுபவங்கள், பரலோக ராஜ்யம் போகக்கூடிய சகல வாக்கியங்களையும் நீ அறிந்து விசுவாசித்து அவைகளை அடைந்து உலகத்துல வாழுவா என்றால் உலகத்துல மனுஷியா ஜென்மம் எடுத்ததுனால பாக்கியம். சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ 3 பேர்களை அக்கினி சூழல போட போறதா ராஜ கட்டளை. ஏன்? அவருடைய பொற்சிலையை கும்பிடவில்லை என்று, மகாராஜாவுடைய சிலையை வணங்கவில்லை என்று, வணங்காவிட்டால் அக்கினி சூழலை போடுவோம் என்று தீர்மானிக்கப்பட்டது. இவர்கள் என்ன சொன்னார் தெரியுமா? இந்த அக்கினி சூழலிருந்து விடுதலையாக்க எங்கள் தெய்வத்துக்கு வல்லம் உண்டு, ஆனால் அவர் விடுதலையாக்காவிட்டாலும் நாங்கள் உமது பொற்சிலை வணங்குறது. இந்த அக்கினி சூழலில் இருந்தெல்லாம் விடுதலையாக்கும் தப்பு எங்கள் ஆண்டவர் நல்ல வல்லம் உண்டு. அப்படி ஒருவேளை அவர் தப்பு வைக்காம நாங்கள் அதில் செத்து போனாலுமே சிலையை வணங்க மாட்டோம். ஏன்? தேவனை ஆராதிக்க வேணும். அது மனுஷனுக்கு கொடுக்கப்பட்டான உத்தரவாதம். தேவனை ஆராதனை செய்து பரிசுத்தமாக உலகத்துல வாழ்ந்தால் பரலோக ராஜ்யம் போகலாம். அதான் மனுஷனுடைய கடைசி பாக்கியம், முடிவு. அதுக்காக தான் மனுஷன் உலகத்தில் வைக்கப்பட்டிருக்கிறார். இது அப்படி இல்ல. சிலைய வணங்களை என்ன செய்ய வேண்டி வரும்? நரகத்துக்கு போக வேண்டி வரும். சிலைய வணங்களை நரகத்துக்கு போகணும். அதனால உனக்கு சிலையை நாங்க வணங்குறது இல்லை.
அது நடப்பிலே வராது. கர்த்தர் இந்த அக்கினி சூழலிருந்து விடுதலையாக்க தப்பு எங்களுக்கு வல்லவரா இருக்கிறாரு. ஒருவேளை அவர் தப்பு வைக்காம இருந்தாலுமே நாங்கள் சிலையை வணங்குறதே இல்லை. இதான் விசுவாசம். அங்கே அக்கினி சூழல் போட்ட உடனே எரிஞ்சிருமே, அது ஆண்டவர் ஒருவேளை பாதுகாப்பாரோ, காக்க மாட்டாரோ, விடுவிப்பாரோ, விடுவிக்க மாட்டாரோ என்று அங்க இருந்து குடறுதல் விசுவாசம். பிழைக்கிற சுத்தமான பிழைக்கும், மறிக்கிற சுத்தமான மறிங்க. இதான் விசுவாசம். அதான் அவருடைய சுருக்க, அவருடைய பொருள் விசுவாசம். மற்றவர்களுக்கு ஒன்றும் கிடைக்காது. அங்க என்ன வந்தது? அக்கினி சூழலை போட்டார்கள். அக்கினுடைய ஒரு வாசனை கூட அவருடைய சரீரத்திலே வஸ்திரங்களே கிடையாது. அக்கினி அவர்களை தொட முடியவில்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தராகிய கிறிஸ்து இயேசு தமது பரிசுத்தவான்களை சேர்த்து கொண்டது அப்புறம் அவர் ஒருபோது அவர்களை விட்டு நீங்கிறதே இல்லை. நியாயத்தீர்ப்புக்காக பூலோகத்தில் புறப்பட்டு வரும்போது ஆயிரமான பரிசுத்தவான்களோடு கூட அவருடைய பரிசுத்த தூதன்மாரோடு கூட அவர் இறங்கி வருவார், நியாயத்தீர்ப்பை செலுத்தும்படியாக. அல்லேலூயா, அல்லேலூயா. அதை குறித்து சகரியாவின் தீர்க்கதரிசனம் 14 அதிகாரம் 5ஆம் வசனம் கடைசி பாகம் முதல் 6-7 கூட சேர்த்து வாசிங்கள். என் தேவனாகிய கர்த்தர் வருவார், தேவனீரோடே எல்லா பரிசுத்தவான்களும் வருவார்கள். அந்நாளில் வெளிச்சம் இல்லாமல் ஒருவேளை பிரகாசமும் ஒருவேளை மப்புமாயிருக்கும். ஒரு நாள் உண்டு, அது கர்த்தருக்கு தெரிந்தது. அது பகலும் அல்ல இரவும் அல்ல, ஆனாலும் சாயங்காலத்திலே வெளிச்சம் உண்டாகும். அது பகலும் அல்ல இரவும் அல்ல நாள், நேற்று நாள். அது பகலும் அல்ல இரவும் அல்ல. அல்லேலூயா. ஒரு நாள் உண்டு, அது கர்த்தருக்கு தெரிந்தது. அந்த நாள் அவருக்கே தெரியும் ஏழு நாள் என்று. அதாவது எந்த நாளிலே அவர் நியாயம் தீர்ப்பார் என்பது அவருக்கு தான் தெரியும். அது இரவும் அல்ல பகலும் அல்ல. ஏன்? இரவையும் பகலையும் காண்பிக்கிற அந்த சூரியன் சந்திரன் எல்லாம் நஷ்டப்பட்டு வானங்கள் எல்லாம் சுருட்டப்பட்டு போகும். அதற்கு முன்னதாக அதற்கு சற்று முன்னதாக. அல்லேலூயா. ஆகினாலே இரவும் பகலும் இல்லை. இரவையும் பகலையும் காட்டுறது என்ன? சூரியனும் சந்திரனும் நட்சத்திரங்களும். அங்கே வேதத்துல நாம் என்ன வாசிக்கிறோம்? வெளிப்படுத்துற விசேஷம் 6ஆம் அதிகாரம் 12, 13, 14 வசனங்கள் வாசிங்கள். அவர் ஆறாமத்திலே உடைத்துக் கொண்டு இதோ பூமி மிகவும் அடர்ந்தது. சூரியன் கருப்பு கம்பளி போல கருத்தது. சந்திரன் இரத்தம் போல ஆயிற்று. அத்திமரமான பெருங்காற்றினால் அசைக்கப்படும் போது அதன் காய்கள் உதிர்கிறது போல வானத்தின் நட்சத்திரங்களும் பூமியிலே விழுந்தது. வானம் சுற்றப்பட்ட புத்தகம் போல ஆகி விலகி போயிற்று. மலைகள் தீவுகள் யாவும் தங்கள் இடங்களை விட்டு அகன்று போயின. அல்லேலூயா. ஒரு நாள் உண்டு, கர்த்தரை தெரிந்த நாள். கர்த்தராகிய கிறிஸ்து இயேசு ஆயிரமான அல்லது சகல பரிசுத்தவான்களோடும் கூட சகல பரிசுத்த தூதன்மாரோடும் கூட இறங்கி வருவார். அன்றைய தினம் என்ன சம்பவிக்க போகிறது? இரவும் பகலும் இல்லாத நாளாகவே அது காணப்படும். அல்லேலூயா. கிறிஸ்து இயேசு உலகத்துல நியாயத்தீர்ப்பு கொடுக்கிறதுக்கு சற்று முன்னதாக இந்த சூரியன் என்ன செய்யும்? அது அப்படியே மங்கி கருத்து இருண்டு போகும். அதற்கப்புறம் சந்திரன் எல்லாம் ரத்தமயமாக அது ரத்த கலராக மாறி அது மோசமாய் பிரகாசம் கொடுக்காமல் அது மோசமாய் போகும். அதுக்கப்புறம் என்ன? நட்சத்திரங்கள் எல்லாம் தரையில விழும். அதற்கப்புறம் இரவு என்ன பகல் என்ன என்று கண்டுபிடிக்க கூடாத இரவும் பகலுமற்றான ஒரு நாளாகவே அது காணப்பட்டு இருக்கும். அதே சமயத்துல கர்த்தருடைய மகிமை இருள் இல்லாமல் பிரகாசத்தை உண்டாக்கி கொண்டே இருக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. இவ்விதமான ஒரு நாள் தான் நியாயத்தீர்ப்பு செலுத்தும் நாள் என்பதை மறந்து போக கூடாது. மகா பயங்கரமான மகா ஆபத்தான எந்த மனிதனுக்கும் மகா பயங்கரத்தையும் அலறுதலையும் பராக்கிரமசாலி முதலாக மனம் கசந்து அலறக்கூடியதான ஒரு நாளாகவே அந்த நியாயத்தீர்ப்பு நாள் காணப்படும் என்பதை மறந்து போகாதே. ஆகினாலே இதுவரை ரட்சிக்கப்படாத உன்னை கவனித்துக் கொள். இதுவரையிலும் ரட்சிக்கப்பட்டும் ஆவிக்கிற அனுபவத்துல முன்னேற்றமற்ற அனுபவத்தோடு காணப்படுகிற உன்னையும் கவனித்துக் கொள். ஆவிக்கிற நிலையற்று தன்னுடைய சுய இஷ்டத்தின்படி ஜீவித்து கர்த்தருடைய வார்த்தையை கீழ்ப்படியாமல் மனம் போல நடந்து தன்னை கரப்படுத்திக் கொண்டு பரிசுத்த நிலைமையோடு காணப்படுகிற உன்னை கவனித்துக் கொள். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ரகசியமா வரும்போது அவரை தரிசிக்க ஆயத்தமற்ற அனுபவத்தோடு நீ காணப்படுகிற உன்னை இந்த ராத்திரியிலே கவனித்துக் கொள். இதோ கர்த்தராகிய கிறிஸ்து இயேசு பரசியமாக நேரத்திற்கு செலுத்தும்படியாக வரும்போது அவரை தரிசிக்க நீ ஆயத்தமா இருப்பா என்றால் உன்னுடைய ஜென்மத்தினால் லாபம் இல்லை என்பதையும் அறிந்து கொள். அல்லேலூயா. கர்த்தராகிய கிறிஸ்து இயேசு எந்த ரோகத்திலிருந்து மக்களை விடுவிக்கிறவர், எந்த வியாதியை நீக்க சுத்தமாக்குறவர், எந்த பிசாசையும் துரத்தி மகிமையான விடுதலை கொடுக்கிறவர், சகல கேட்டது மருமக்களை விடுவித்து மந்திரமாவது சுத்திரமாவது பில்லி சுனியமாவது மற்றும் யாவல் பிசாசாவது மற்றும் உலகத்துல காணப்படுற மற்றும் கேடுகளாவது குடும்பத்தில் இருக்கிற தரித்திரமோ மற்றும் கஷ்டம் எல்லாவற்றையும் மாற்றி உலக பிரகாரமான நிலையிலையும் அளவில்லாமல் ஆசிரித்து பரலோகராஜ்யத்துக்கு ஏற்ற நிலைமையில யாராளமா ஆசிரிக்கிறவராகவே இருக்கிறார். விசுவாசம் உள்ள கருத்து ஆசிரியர் விசுவாசம் இதுதான்.
இவ்விதமான அனுபவங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று எவன் விரும்புகிறானோ, அந்த விருப்பத்தோடு எவன் கர்த்தராகிய கிறிஸ்து இயேசு நோக்கி ஜெபம் பண்ணுகிறானோ, அவனே விசுவாசிக்கிறவன் கிறிஸ்துவை. அவனுக்கு என்ன வரும்? அவனுடைய ஜெபத்தை கர்த்தர் கேட்கிறார். அவசியமான அத்தனை காரியங்களையும் அத்தனை ஆசீர்வாதங்களையும் அவனுக்கு கட்டளையிடுகிறார். அல்லேலூயா. ஆகையினால நியாயத்தீர்ப்பு கொடுக்க முடியாது வருகிறதான கிறிஸ்து இயேசுவை நீ தரிசிக்க ஆயத்தமாக கூடாது. நியாயத்தீர்ப்பு குறித்து என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? 1 பேதுரு 4:17 வசனத்தில் வாசிக்கும் போது, நியாயத்தீர்ப்பு தேவனுடைய வீட்டிலே துவக்கும் காலமா இருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தேவனுடைய வீட்டிலே நியாயத்தீர்ப்பு துவக்கும் காலமா காணப்படுகிறது. தேவனுடைய வீட்டிலே நியாயத்தீர்ப்பு துவக்கப்பட்டிருக்கிறது, ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. ஆரம்பிக்கப்பட்ட நியாயத்தீர்ப்பை முடிக்க முடியாது கிறிஸ்து இயேசு வருகிறார். அன்றைக்கு நியாயம் தீர்த்து முடிப்பார். இன்றைக்கு அவருடைய வீட்டிலே நியாயத்தீர்ப்பு துவக்கும் காலமா இருக்கிறது. நியாயத்தீர்ப்பு அவருடைய வீட்டிலே ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது என்று நாம் அங்கே வாசிக்கிறோம். அல்லேலூயா. அவருடைய வீடு என்றால் அவருடைய சபை. சபையிலே நியாயத்தீர்ப்புக்கு ஏதுவான அனுபவம், நியாயத்திற்கு ஏதுவான நிலை, நியாயத்திற்கு ஏதுவான மற்றும் கிரியைகள், ஜீவியங்கள் இவைகளை குறித்து சுவிசேஷத்தின் மூலம் பரிசுத்த ஆவியானவர் கொண்டு கர்த்தர் செய்கிறார். பேசி 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 அறிவித்து, நியாயத்திற்கு குறித்து அறிவித்து, நியாயத்திற்கு ஏதுவான கிரியைக்காரர்களை குறித்து அறிவித்து 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 சுவிசேஷத்தை அறிவித்து பேசிக்கொண்டே இருக்கிறார். இது ஒரு வகையான நியாயத்திற்கு, ஆரம்பிக்கப்பட்ட நியாயத்திற்கு, துவக்கப்பட்ட நியாயத்திற்கு என்பதை மறந்து போகாதே. அல்லேலூயா. ஏன் இப்படி பேசிக் கொண்டிருக்கிறார் தெரியுமா? ஜனங்கள் நியாயத்திற்கு ஏதுவாக காணப்படுகிறவர்கள் அதிலிருந்து தப்பித்துக் கொள்ள முடியாது. நேரத்திற்கு ஏதுவா காணப்படுகிற மருமக்கள் அல்லது ஆத்மாக்கள் அதிலிருந்து தப்பித்துக் கொள்ளத்தக்கதாக கிறிஸ்து இயேசு பரிசுத்த ஆவியானவரை கொண்டு இவ்விதமாக சுவிசேஷத்தின் மூலம் நியாயத்தீர்ப்பை வெளிப்படுத்தி பேசி ஒரு வகையான நியாயத்தீர்ப்பை இங்கே நடப்பித்து அந்த நியாயத்தீர்ப்பை துவக்கி இருக்கிறார். அல்லேலூயா. நியாயத்தீர்ப்பு ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. ஆரம்பிக்கப்பட்ட நியாயத்தீர்ப்பை நீ கிறிஸ்து இயேசுவின் வருகையிலே என்ன சம்பவிக்கும்? அது முடியும். நியாயம் தீர்த்து அதை முடிப்பார். அதற்கப்புறம் எல்லாம் தீர்ந்தது. மகா பயங்கரமான ஒரு நியாயத்தீர்ப்பு. என்ன சொல்லப்பட்டிருக்கு அந்த வசனத்தின் வாசி? நியாயத்தீர்ப்பு தேவனுடைய வீட்டிலே துவக்கும் காலமாயிருக்கிறது. முந்தி நம்மிடத்திலே அதை துவக்கினால் தேவனுடைய சுவிசேஷத்துக்கு கீழ்ப்படியாதவர்களின் முடிவு என்னமாயிருக்கும்? அல்லேலூயா. அல்லேலூயா. நியாயத்தீர்ப்பு தேவனுடைய வீட்டிலே துவக்கும் காலமாயிருக்கிறது. முந்தி நம்மிடத்திலே அதை துவக்கினால் தேவனுடைய சுவிசேஷத்துக்கு கீழ்ப்படியாதவர்களின் முடிவு என்னமாயிருக்கும்? அடுத்த வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது, நீதிமான் ரட்சிக்கப்படுவது அரிதானால் பக்தி இல்லாதவனும் பாவியும் எங்கே நிற்பான்? அப்போது யாருக்கெல்லாம் நியாயத்தீர்ப்பு? பாவிக்கு நியாயத்தீர்ப்பு. பாவத்தில் ஜீவிக்கிற எவனுக்கு நியாயத்தீர்ப்பு? ரட்சிக்கப்பட மனமற்று பாவத்திலே ஜீவித்து பாவத்தையும் வைத்துக் கொண்டு ஏதோ ஒரு தெய்வ பக்தி போல அநேகர் வேஷம் காட்டுறதும் நடிக்கிறதும் பக்தி வினயமான பேச்சு பேசுறதும் உலகத்தில் உண்டு. பாவத்தில் ஜீவிக்கிற எந்த மனுஷனா இருந்தாலும் சரி, அவன் எவ்விதமான நிலைமையில கர்த்தருடைய நாமத்தை கொண்டு அநேக காரியங்களை செய்கிறவனாய் காணப்பட்டாலும் சரி, கர்த்தருடைய நாமத்துல அநேகர் ரொம்ப கன்வென்ஷன்கள் நடத்துவார்கள். ரொம்ப ரூபாய்கள் செலவிது ரட்சிக்கப்படதான் மாட்டார்கள். ரொம்ப ரூபாய்கள் செலவு கன்வென்ஷன் நடத்துவார்கள். அநேக காரியங்கள் எல்லாம் செய்வார்கள். கர்த்தருடைய நாமத்துல ஏராளமான ரூபாய்கள் செலவிது. எதா இருந்தாலும் சரி, நீ ரட்சிக்கப்படாமல் பாவத்துல ஜீவிப்பா என்றால் இதனால உனக்கு எந்த விதமான பரலோக ராஜ்யத்துல பங்கும் இல்லை. அப்படி நீ செய்துண்டான உலகத்துல உலக பிரகாரமான ஆசீர்வாதங்களையும் பெற்றிருப்பாய். அப்படி செய்துண்டான உலக பிரகாரம் உலக ஆசீர்வாதங்களையும் பெற்றிருப்பாய். பரலோகத்தில் ஒரு பங்கு கிடைக்கும். பரலோகத்தில் பங்கு உண்டு ஒருவர் ஏமாந்து போக வேண்டாம், நினைக்கவும் வேண்டாம். அல்லேலூயா. பாவிக்கு நியாயத்தீர்ப்பு. ரட்சிக்கப்படாத பாவத்துல ஜீவிக்கிற எவனா இருந்தாலும் சரி, அவனுக்கு பயங்கரமான நியாயத்தீர்ப்பு. பாவிய நியாயத்திற்கு முடியாக கிறிஸ்து இயேசு கடந்து வருகிறார், புறப்பட்டு வருகிறார் என்பதை மறந்து போகாதே. நீ பாவத்தில் ஜீவிக்கிறியா? உடனடியாக பாவத்தை அறிக்கை பண்ணி அழுது புலம்பி ரட்சிக்கப்படு. அல்லேலூயா. 2 தெசலோனிக்கர் 1:7-8 வசனங்களை வாசிக்கும் போது அங்கே ஒரு வகையான ஜனங்களை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. யாரு? தேவன் அறியாதவர்களுக்கு நியாயத்தீர்ப்பு. தேவன் அறியாதவர்களுக்கு நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷத்துக்கு கீழ்ப்படியாதவர்களுக்கும் நீதி உள்ள ஆக்கினை செலுத்தும்படி கர்த்தராகிய இயேசு தமது வல்லமையின் தூதரோடும் ஜோலி தெரிகிற அக்கினியோடும் வானத்திலிருந்து வெளிப்படும் போது அப்படி ஆகும். அல்லேலூயா. அங்கே 2 வகையான ஜனங்களை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அது இங்கே முதலாவது இங்கே நாம் 1 பேதுரு 4:17-18 வசனங்களை வாசிக்கும் போது அங்கேயும் கீழ்ப்படியாதவர்களை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனா அங்கே முக்கியமாக ஒருவன் யாரு? தேவன் அறியாதவனுக்கு நியாயத்தீர்ப்பு. இந்த கடைசி காலத்துல மெய் தேவன் அல்லது மனுக்குலது சிருஷ்டிகர்த்தாவாகி தெய்வம், சர்வ வல்லமை சர்வ அதிகாரியுடையவராய் தெய்வம், மனுக்குலது சொந்த தேவனும் சொந்த பிதாவும் சொந்த பரியாரியும் சொந்த ரட்சகருமாக சொந்த பிதாவுமாக காணப்பட்டு கொண்டிருக்கிறதான மெய்யான தெய்வத்தை இன்னும் அறியாபடி யாரோ தங்களுக்கு எடுத்துக்கொண்டே இருக்கிற ஜனங்கள் உண்டு. அவர்கள் தான் தேவனை அறியாதவர்கள். தேவனை அறியாதவர்களுக்கு நியாயத்தீர்ப்பு. கிறிஸ்து இயேசு தேவனை அறியாதவர்களுக்கு நியாயத்தீர்ப்பை செலுத்தும்படியாக வரப்போகிறார். அல்லேலூயா.
இந்த கடைசி காலத்துல தேவன் உலகம் முழுவதும் தம்மை வெளிப்படுத்தி கொண்டே இருக்கிறார். சாட்சிகள் மூலம், மற்ற அநேக கிரிகள் மூலம், ஊழியக்காரர் மூலம், சத்திய வேதத்தின் மூலம், இன்னும் ஏராளமான அநேக கிரிகள், ஏராளமான கிரிகள் மூலம் அவரை வெளிப்படுத்தி கொண்டே இருக்கிறார். சிருஷ்டிகர தொழுது சேவையாமல் அவர் சிருஷ்டித்தான பொருட்களை தொழுது சேவித்து தங்களை கெடுத்துக்கொள்ளா இருக்கும்படியாகவும், மற்ற அநேக நாமங்கள் என்ன இந்த ராஷ்டிர குலத்தில் பிறந்த மனுஷர்கள் அவர்களையும் தெய்வம் என்று தொழுது கெட்டு ஏமாந்து போக இருக்கும்படியாகவும் என்ன செய்கிறார்? இந்த கடைசி காலத்துல தேவன் இவ்வளவு மகிமையாக தம்மை வெளிப்படுத்தியும் ஒரு கூட்டம் ஜனங்கள் இன்னும் என்ன செய்கிறார்கள்? தேவனை அறியாமலேயே காணப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். தேவன் அறியாமல், தேவன் யார் என்று அறிந்தவர் பின்பற்றாமல், அவரால் மீட்கப்பட்டு, அவரால் ரட்சிக்கப்பட்டு, தெய்வீகத்தை அடைந்து உலகத்தில் வாழ மரபற்று காணப்படுகிற சகல ஜனங்களையும் தேவன் நியாயம் திருக்கும்படியாக வரப்போகிறார். அல்லேலூயா. அவர்களை நியாயம் திருக்கும்படியாக கிறிஸ்து இயேசு வருவார். தேவன் அறியாதவர்களுக்கு நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சுவிசேஷத்துக்கு கீழ்ப்படியாதவர்களுக்கும் நீதியுள்ள ஆக்கினை செலுத்தும்படிக்கு கர்த்தராகிய இயேசு வல்லமையின் தூதரோடும் ஜோலி தெரிகிற அக்கினியோடும் வானத்திலிருந்து வெளிப்படும் போது அப்படியாகும். அதற்காகவே வானத்திலிருந்து ஜோலி தெரிகிற அக்கினியோடு வெளிப்படுவார். எதற்காக? தேவன் அறியாமல் நேரத்துடன் செலுத்தும்படியாக. அல்லேலூயா. உலகத்தில் ஜென்மம் எடுத்தனால் என்ன லாபம்? சொந்த சிருஷ்டிகர்த்தாவாகிய தெய்வத்தை, சொந்த தேவனின் சொந்த பிதாவுமாய் காணப்படுகிறதான, சொந்த ரட்சகருமாய் இருக்கிறதான, சொந்த பரிகாரியமாய் இருக்கிறதான, சொந்த பிதாவாக காணப்படுகிறதான மெய் தேவனை அறியாமல் இன்னும் மற்ற நாமங்களை கும்பிட்டு தங்களை கெடுத்து கொண்டிருக்கிற மனுஷனுடைய நிலைமை என்ன? அது மகா பரிதாபம், மகா பரிதாபம். பயங்கரமான நேரத்திற்பு அவர்களுக்கு வைக்கப்பட்டிருக்கிறது. பயங்கரமான நேரத்திற்பு அவர்களை பின்தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறது. பயங்கரமான நேரத்திற்புக்கு ஆளாவார்கள். ஆகினாலே உடனடியாக அவிதமாக காணப்படுகிற ஜனங்களும் தேவனை அறிந்து, தேவனை விசுவாசித்து, பாவ சாபத்திலிருந்து அவரால் மீட்கப்பட்டு ரட்சிக்கப்பட்டு அவருடைய சொந்த ஜனங்களாக மாறி அவருடைய தெய்வீகத்தையே சொந்தமாக்கிக் கொண்டு உலகத்தில் வாழக்கூடிய அனுபவம் யாருக்கு இன்னும் இல்லையோ, இவ்விதமான அனுபவத்திலிருந்து பாவ சாபத்தில் அவரால் மீட்கப்பட்டு அவருடைய சொந்த ஜனங்கள் என்றான அனுபவத்தை அடைந்து தெய்வீகத்தை பெற்று உலகத்தில் வாழவில்லையோ, அவன் உலகத்தில் ஜென்மம் எடுத்தனால லாபம் இல்லை என்பதை அவன் அறிய வேணும். அல்லேலூயா. அல்லேலூயா. நாம் வாசித்தான வசனத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? நீதிமானே ரட்சிக்கப்படுறது அரிதானால் பக்தி இல்லாதவன் பாவி எங்க நிலையிருப்பான். அப்போது அடுத்த விஷயம் என்ன? பக்தி இல்லாதவன் நேயத்திருப்பு. பக்தி இல்லாதவன் நேயத்திருப்பு. அநேகர் ரட்சிக்கப்பட்டிருக்கிறார்கள், தேவ பக்தி அவரிடத்தில் பார்க்க முடியாது. அநேகர் ரட்சிக்கப்பட்டிருக்கிறார்கள், தேவ பக்தி அற்ற அனுபவத்தோடு உலகத்தில் காணப்பட்டு கொண்டே இருக்கிறார்கள். அதனால அவர்கள் என்னெல்லாமோ ஒரு சின்ன காரியத்து கூட அவர்களுக்கு கீழ்ப்படிய முடிகிறது இல்லை. ஒரு சிறு காரியம், ஒரு சிறு புத்திமதிக்காவது கீழ்ப்படியும். அது என்னென்ன கஷ்டப்படுகிறார்கள் மனுஷர்கள், ரட்சிக்கப்பட்ட ஆட்கள் என்னென்ன அனுபவத்துல ஒரு சிறு காரியத்துக்காவது கீழ்ப்படிய முடிகிறதா? பரலோராஜ்யம் போகலாம் எண்ணுகிறியா? ஒரு சிறு காரியத்துக்காவது, ஒரு சிறு காரியத்தை, ஒரு அற்பமான ஒரு காரியத்துக்காவது கீழ்ப்படிய உனக்கு முடிகிறதா? பரலோராஜ்யம் போவா என்று எண்ணுகிறியா? ஜாக்கிரதை, எச்சரிக்கை. தேவபக்தி என்ன? தேவபக்தியா இருக்கிற மனுஷனுடைய அனுபவம் என்ன தெரியுமா? கிறிஸ்து என்ன சொன்னார்? தீமையோடு எதிர்த்து நிற்க கூடாது. தீமையோடு எதிர்த்து நிற்காதே, பதில் செய்யாதே. உன்னை ஒரு கணத்துல அறைகிறவனுக்கு உன்னை வலது கண்ணத்தில் அறைந்தால் இடது கண்ணத்தையும் வேணுமானா காட்டிக்கொடு. உன்னை ஒரு மைல் தூரம் பலவந்தம்னா 2 மைல் தூரம் கூட போ. உன் வஸ்திரத்தை எடுத்துக்கொள்ளணும், அங்கேயும் விட்டு. அதாவது தீமையோடு எதிர்த்து நிற்காதே, தீமையோடு எதிர்த்து நிற்காதே, பதில் செய்யாதே. அநேக விசுவாசிகள் இருக்கிற கோபத்தை பார்த்தால் சகிக்கும் தன்மை என்றால் கிடையாது, பொறுமை என்றால் கிடையாது, சமாதானம் என்றால் கிடையாது. ஏன்? என்ன காரணம்? தேவபக்தி அற்று போனது. தேவபக்தியில குறைபட்டு தேவபக்தி அற்று போன அனுபவம் கூட உண்டு. சகிக்க தன்மை இருக்கிறதா? ஏன் இந்த வெட்டு கடிக்க நிற்கிறார்கள்? சந்தோஷ் தெய்வீக பலன், தேவடைய பலன் குறைந்தது. என்ன வேதம் என்ன சொல்றது? தேவபக்தியின் வேஷத்தை தரித்து அதன் பலனை மறுதளித்தார்கள். தேவபக்தியின் வேஷம் இருக்கிறது பலன் கிடையாது. பலன் தான் தெய்வீக சந்தோஷம். அந்த சந்தோஷத்துக்குள்ள இருக்கிறது வல்லமை, வரம், கிருபை, தெய்வீகம் எல்லாம் அந்த சந்தோஷத்துக்குள்ள இருக்கிறது. அளவிட முடியாத அந்த சந்தோஷம். ரட்சிக்கப்பட்ட ஆரம்ப காலத்தில் அந்த சந்தோஷம் எல்லாம் குறைந்து எல்லாம் தேர்ந்து இப்ப காட்டி நாயலா மாறி இருக்கிறார்கள். எல்லாத்துக்கும் கோபம் தான். எல்லாவற்றுக்கும் ஒரு மாதிரி பேசக்கூடாத வார்த்தைகளும் கோபங்களும் வந்திருக்கிறது. என்ன காரணம் தெரியுமா? தேவபக்தியில மிகவும் குறைபட்டு கீழ்த்தரமான நிலைமைக்கு வந்திருக்கிறாய். அநேகருக்கு தேவபக்தி என்னால் போனது. அப்படிப்பட்ட நிலைமையோடு காணப்படுகிற தேவபக்தி இல்லாத விசுவாசியே உனக்கு நியாயத்தீர்ப்பு கர்த்தர் சொல்கிறார். அல்லேலூயா. உன்னுடைய தேவபக்தி எந்த அனுபவத்தோடு காணப்படுகிற கண்டுபிடித்துகள். ரட்சிக்கப்பட்ட ஆரம்ப காலத்தில் இருந்தாரு சந்தோஷமாவது, சகிக்கும் தன்மையாவது, பொறுமையாவது உன்னிடத்துல இருக்கிறதா? இப்போது உண்டா?
வெடுவெடுப்பும் பொடுவெடுப்பும் ஒரு மாதிரி கடிக்கிற குணமா? நாயால போல கடிக்கிற குணத்திலே மாறி இருக்கிறாய். அவபக்தனா மாறி இருக்கிற என்பதை மறந்து போகாதே. தேவபக்தி ஒன்றை விட்டு எடுபட்டு போனது. நீ அவபக்தனா மாறி இருக்கிறாய். பதில் செய்கிறவன், இதோ தீமையோடு எதிர்த்து நிற்கும் அனுபவத்தோடு காணப்படுகிறவன், பதில் செய்கிறவன், அவன் தான் யார்? அவபக்தன். தேவபக்தி அவனை விட்டு குறைவிட்டு போகுது. நேரத்துல கர்த்தர் என்ன சொல்லுகிறார்? உங்களை சபிக்கிறவர்கள் ஆசிரியங்கள், உங்கள் சத்துருக்கள் சிறியுங்கள், உங்களை சபிக்கிறவர்கள் ஆசிரியங்கள், உங்களை பகைக்கிறவர்களும் நன்மை செய்யுங்கள், உங்களை நிந்திக்கிறவர்களும் துன்பப்படுத்துறவர்களும் ஜெபம் பண்ணுங்கள். இப்படி செய்வதனால் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவுக்கு நீங்கள் புத்திரராய் இருப்பீர்கள். அவர் தீயோர் மேலும் நல்லோர் மேலும் தமது சூரியன் உதிக்க பண்ணி நீதி உள்ளவர் மேலும் அநீதி உள்ளவர் மேலும் மழையை பெய்ய பண்ணுகிறார். உங்கள் பிதா பூர்ண சர்க்குணராய் இருக்கிறது போல நீங்களும் பூர்ண சர்க்குணராய் இருக்க கடவீர்கள். உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள், உங்களை பகைக்கிறவர்களை நன்மை செய்யுங்கள், உங்களை நிந்திக்கிறவர்களுக்காக உங்களை துன்பப்படுத்துறவர்களுக்காக ஜெபம் பண்ணுங்கள். இப்படி செய்வதனால் நீங்கள் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவுக்கு புத்திரராய் இருப்பீர்கள். அவர் அநீதி உள்ளவர் மேலும் நீதி உள்ளவர் மேலும் தமது சூரியனை உதிக்க பண்ணி. மத்தேயு சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 44-45 வசனம். நான் உங்களுக்கு சொல்கிறேன், உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள், உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள், உங்களை நிந்திக்கிறவர்களுக்காகவும் உங்களை துன்பப்படுத்துகிறவர்களுக்காகவும் ஜெபம் பண்ணுங்கள். இப்படி செய்வதனால் நீங்கள் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவுக்கு புத்திரராய் இருப்பீர்கள். அவர் தீயோர் மேலும் நல்லோர் மேலும் தமது சூரியனை உதிக்க பண்ணி நீதி உள்ளவர் மேலும் அநீதி உள்ளவர் மேலும் மழையை பெய்ய பண்ணுகிறார். அவர் என்ன செய்கிறார்? அவர் தீயோர் மேலும் நல்லோர் மேலும் தமது சூரியனை உதிக்க பண்ணி நீதி உள்ளவர் மேலும் அநீதி உள்ளவர் மேலும் மழையை பெய்ய பண்ணுகிறார். இன்னும் என்ன சொல்றது? அவர் துரோகிகளுக்கும் நன்றி அறியாவளுக்கும் நன்மை செய்கிறாரு. அவர் துரோகிகளுக்கும் நன்றி அறியாவளுக்கும் நன்மை செய்கிறாரு. என்ன விசுவாசமோ, என்ன ஜீவம்! இப்படிப்பட்டவர்களுக்கு பயங்கரமான நேயத்துவம். இவர்கள் அவபக்தர்கள். பக்தர் பேரையும் வைத்துக் கொண்டு அவபக்தியினால் நிறைந்து சாத்தானால வஞ்சிக்கப்பட்டவர்கள். சாத்தானால வஞ்சிக்கப்பட்டு போனார்கள், வஞ்சிக்கப்பட்டார்கள், கெட்டு போனார்கள். இப்படிப்பட்டால இவர்கள் என்ன செய்கிறார்கள்? பேச்சில ஒரு பக்தி வினயத்தை காட்டுவார்கள். இனி சில ஆட்களுக்கு பக்தர்கள் கண்டா பக்தி, பாவிகள் கண்டா தாங்கள் பாவிகள். இப்படிப்பட்ட நிலையில உள்ளவர்களும் உண்டு. அந்த இடத்துக்கு ஏற்றபடி விளாங்க போல தலையும் பாலையும் காட்டுற குணம் அப்படிப்பட்டவர்களும் உண்டு. சில ஆட்கள் பக்தி வினயமான பேச்சு, வேஷத்துல பக்தி, வேஷத்துல பக்தியை காட்டுவார்கள், பேச்சுல ஒரு பக்தி வினயமான பேச்சு பேசுவார்கள். ஆனா ஜீவியமோ மகா பயங்கரமான அவபக்தி, மகா பயங்கரமான அவபக்தி. இவர்கள் எந்த அனுபவத்தோடு காணப்படுகிறார்கள்? அவபக்தியினால நிறைக்கப்பட்டு சாத்தானால வஞ்சிக்கப்பட்டு பயங்கரமான கடினாயங்களை போன்ற அனுபவத்தோடு காணப்பட்டு கொண்டே இருக்கிறார்கள். எப்படிப்பட்டவர்களுக்கு பயங்கரமான நியாயத்தீர்ப்பு என்று கர்த்தர் சொல்கிறார். அல்லேலூயா. அடுத்த காரியம் என்ன? இனி ஒரு வகுப்பினரை குறித்து அங்க என்ன சொல்லப்படுகிறது? கீழ்ப்படியாத நீதிமானுக்கு நியாயத்தீர்ப்பு. ரட்சிக்கப்பட்ட நீதிமான் யார் வரிசையில வந்தாலும் அவர் சுவிசேஷத்துக்கு கீழ்ப்படியாவிட்டு அவருடைய நியாயத்தீர்ப்பு. அல்லேலூயா. அங்க என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? நியாயத்தீர்ப்பு தேவனுடைய வீட்டிலே துவக்கும் காலமா இருக்கிறது. முந்தி நம்மிடத்துல துவக்கிறால் தேவனுடைய சுவிசேஷத்துக்கு கீழ்ப்படியாத முடிவு என்னமாயிருக்கும்? நீதிமானே ரட்சிக்கப்படுகிறது அல்லது நியாயத்தீர்ப்பில் தப்பித்துக் கொள்வது அரிதானால், நீதிமானா இருந்தாலும் அவன் சுவிசேஷத்துக்கு கீழ்ப்படியாவிட்டால் அவன் நியாயத்தீர்ப்பிலிருந்து விடுதலை பெற முடியாது. ரட்சிப்பு என்றால் விடுதலை என்பது கூட அதோட கருத்து. விடுதலை விடுதலை இங்க என்ன? பாவத்திலிருந்து விடுதலையும் ரட்சிப்பு தான். அதுக்கு ரட்சிப்பு என்று தான் பெயர். பயங்கரமான ஆபத்தான நிலையிலிருந்து கர்த்தர் விடுவிக்கிறதுக்கு ரட்சிப்பு என்று பெயர். இங்கே பயங்கரமான நியாயத்தீர்ப்பிலிருந்து விடுதலை பெறுகிறதுக்கும் ரட்சிப்பு என்று பெயர். அது அந்த பொருள் அர்த்தம் அந்தந்த வார்த்தை ஏற்றபடி. அல்லேலூயா. 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 ஆபத்தான நிலையிலிருந்து விடுதலை பெறுகிறது ரட்சிப்பு என்று பெயர். ரட்சிப்பு என்று அதனுடைய பெயர். அது விடுதலை. ரட்சிப்பு என்றால் விடுதலை. அல்லேலூயா. இங்கே சொல்லப்படுகிறது நியாயத்தீர்ப்பு குறித்தான விஷயம். அதாவது நீதிமானே கீழ்ப்படியாத நீதிமானே, சுவிசேஷத்துக்கு கீழ்ப்படியாத நீதிமானே நியாயத்தீர்ப்பு விடுதலை பெறுவது அரிது. அவன் விடுதலை பெற முடியாது, நியாயத்தீர்ப்பை தப்பித்துக் கொள்ள முடியாது. நீதிமானா இருந்தாலும் சுவிசேஷத்துக்கு கீழ்ப்படியாத நியாயத்தீர்ப்பு. 2 தெசலோனிக்கேயர் 1:7-8 வாசிக்கும். அங்கேயும் தெளிவா இருக்கிறது. தேவன் அறியாதவர்களும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷத்துக்கு கீழ்ப்படியாதவர்களுக்கும். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆகினாலே உன்னுடைய அனுபவத்தை சரியா கண்டுபிடித்துக் கொள். நீ ரட்சிக்கப்பட்டிருக்கிறாய், நீதிமான் என்றான வரிசையில் வந்திருக்கிறாய். கர்த்தருடைய சுவிசேஷத்துக்கு கீழ்ப்படிய அனுபவம் இருக்கிறதா? இல்லாவிட்டா நீ பயங்கரமான நியாயத்துக்கு ஏதுவான அனுபவத்தோடு நீ முன்னேறி கொண்டிருக்கிறாய் என்பதை குறித்து மறந்து போகாதே. அல்லேலூயா. அல்லேலூயா. ஆகினால உன்னுடைய அனுபவத்தை
சரியாக கண்டுபிடித்துக்கொள். கிறிஸ்து இயேசு வருகிறார், சீக்கிரம் அறிந்து கொள். அல்லேலூயா. அப்போது இங்க எத்தனை வகுப்பான ஜனங்களை நியாய தீர்ப்பு என்று கவனித்தோம் இதுவரையிலும்? பொய்யர் அனைவருக்கும் நியாய தீர்ப்பு. வெளிப்படுத்துற விசேஷம் 21 அதிகாரம் 8வது கடைசி வசனத்தை வாசிங்கள். பொய் சொல்லுகிற எந்த பாவியா இருந்தா, எந்த பக்தரா இருந்தா சரி, அவர் கொடிய பாவிதான், அவருக்கு பயங்கரமான நியாய தீர்ப்பு. ஒரு கூட்டம் பக்தர்களுக்கு வாய் எடுத்தா போய் தான், வாய் எடுத்தா போய். வெளிப்படுத்துற விசேஷம் 21 அதிகாரம் 8வது கடைசி பாகத்தை வாசி. பொய்யர் அனைவரும் இரண்டாம் வர்ணமாகிய அக்கினியும் கந்தகமும் கடலிலே பங்கடைவார்கள். ஒரு கூட்டம் பக்தர்களுக்கு நிலைமை ரொம்ப பரிதாபம், ரொம்ப பரிதாபம். அழகிற் சிறந்த கோமானை நான் எப்போ காண்பேனோ, அழகிற் சிறந்த கோமானை நான் எப்போ காண்பேனோ, பொழவினை தீர்த்த புண்ணியரை கண் எப்போ மகிழ்வேனோ, அழகிற் சிறந்த கோமானை யான் எப்போ காண்பேனோ, பழவினை தீர்த்த புண்ணியரை கண் எப்போ மகிழ்வேனோ. அல்லேலூயா. 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 கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகை குறித்து ஒரு கூட்டம் ஜனங்கள் எவ்வளவோ மகிழ்ச்சியோடு எதிர்பார்த்து கொண்டே இருக்கிறார்கள். எப்போ காண்பேன், எப்போ காண்பேன், எப்போ காண்பேன் என்றார் எண்ணத்தோடு, ஏக்கத்தோடு, நோக்கத்தோடு எதிர்பார்ப்போடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அல்லேலூயா. 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 உலகத்துல அந்த எதிர்பார்ப்போடு வாழ்ந்து கொண்டே இருக்கிறார்கள். அழகிற் சிறந்த கோமான், அவரை எப்போ காண்பேன், எப்போ காண்பேன், எப்போ காண்பேன் என்றான ஒரே எதிர்பார்ப்போடு, ஒரே யாக்கத்தோடு, வாஞ்சியோடு, தாகத்தோடு, ஒரே நோக்கத்தோடு, ஒரே ஆத்திரத்தோடு எதிர்பார்த்து கொண்டே இருக்கிறார்கள். அல்லேலூயா. பொய் சொல்ல எவனும் தப்ப மாட்டான், எவனும் தப்ப மாட்டான். நேத்து பொய்யன் அனைவரும் இரண்டாம் மேளமாய் அக்கினி கந்தம் இருக்கிற கடல்ல பங்கடைவார்கள். உன்னுடைய அனுபவம் என்ன பக்தனே? உன்னுடைய அனுபவம் என்ன? நீ வாயெடுத்த பொய்யா பேசுகிறாய், உன் வாயில பொய்யா வந்து கொண்டிருக்கிறது. நீ பொய் சொல்ல அனுபவத்தை விட்டு நீ இன்னும் ரட்சிக்கப்படவில்லையா? நியாய தீர்ப்பு உனக்கு என்பதை மறந்து போகாது. நியாய தீர்ப்பு. அநேகர் பொய் எப்படி சொல்லும் போது திகைப்பு. என்ன காரணம் தெரியுமா? அவர் ரட்சிக்கப்படாது இருக்கிறதுனால. அநேகர் சொல்வார்கள், யாரால முடியுது பொய் சொல்லாம இருக்கிறதா? யாரால முடியும்? ரட்சிக்கப்பட்டால் முடியும், ரட்சிக்கப்படாது முடியாது. நான் ரட்சிக்கப்பட்டு 31 வருஷம் ஆகிறது. ரட்சிக்கப்பட்ட நாள் இதுவரை ஒரு பொய் என் வாயில வந்ததே கிடையாது, நாவல வந்ததே கிடையாது. ரட்சிக்கப்பட்ட நாள் முதல் எந்த பாவம் என் ஜீவத்துல வந்ததே கிடையாது. என் ஜீவத்துல எந்த பாவத்தையும் யாரும் கண்டதில்லை. பொய் என் நாவல பொய் வந்து கண்டது யாரும் கிடையாது, கண்டது கிடையாது. ஒரு பொய்யாவது என் நாவல வந்ததை யாரும் கண்டதும் இல்லை, கேட்டதும் இல்லை. இதான் ரட்சிப்புன்னு சொல்றது. அநேகருக்கு ஒரு மாதிரி திகைப்பு வரும், இது யாரால முடியாது. ஒருவன் ரட்சிக்கப்படும் போது நாவும் கூட புதிய நாவா மாறுகிறது. அவன் வாயின் நாவு எல்லாம் புதுசாய் போகும். பின்ன என்ன பேசும்? சத்தியத்தை மாத்திரமே சத்தியவான்கள் என்று அவர்களுக்கு ஒரு பெயர் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவர்கள் சத்தியத்தினால் எழுப்பிக்கப்பட்ட சத்தியவான்கள். அவருடைய நாவில பிற சத்தியம் மாத்திரம் தான் வரும். அது அவருடைய பிரயாசத்தினால் ஏற்படுறதில்ல. அவருடைய பிரயாசத்தினாலோ அவருடைய கண்டுருளினாலோ தாங்கள் அதை போய் பேசப்படாது, சத்தியத்தான் பேசணும் 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 என்று அவர்கள் என்னமோ ஒரு சட்ட திட்டங்களோட அதை ஒரு பிரயாசத்தோட இருக்கிறது இல்லை. பொய் அவன் நாவல் கிடையாது, சத்தியம் மாத்திரம் தான் வரும். அதான் ரட்சிப்பு. பொய் அவன் நாவல் வர பொய் வருகிற ஆட்களுக்கு தான் என்ன, அதற்கு ஒரு கச்சை கட்டு, ஒரு தயார் எடுப்பு. பொய் வரப்படாதே, பொய் வரப்படாதே, பொய் வந்துடப்படாதே, அதுக்கு ஒரு கண்ட்ரோல், அதற்கு தயார் எடுப்பு. இப்படி எடுத்துக்கொண்டே இருப்பாரு. பொய் வந்துடப்படா, பொய் வந்துடப்படா. ஆனா பொய் தான் வருவது. ஏன்? நாவு பழைய நாவு அல்லவா, அங்க இருக்கிறது பொய் அல்லவா, வேற என்ன வரும்? ரட்சிக்கப்பட்டால் அவன் ஒரு புது சிருஷ்டியா மாறுகிறான். சகலம் புதுசு. அவருடைய உறுப்புகள் அத்தனை எல்லாம் புதுசாக புது சிருஷ்டியாக அவருடைய சகலம் மாறுகிறது. சகல உறுப்புகளும் சகல அவயவங்களும் நாவு முதல் மற்ற சகல அவயவங்களும் புது சிருஷ்டியா புதுசா மாறுகிறது. நாவு சத்தியத்தை மாத்திரம் பேசும். அதே மாதிரி மற்ற சகல உறுப்புகளும் ஆவிக்குரிய அனுபவங்கள், தேவனுக்கு பிரியமான காரியங்கள், பரிசுத்தமான காரியங்கள், இதை மாத்திரம் நடப்பீங்க. வேற ஒண்ணு கிடையாது. ஆகினாலே உன்னுடைய அனுபவம் என்ன என்று கண்டுபிடித்துக்கொள். பொய் சொல்றது கூட நியாய தீர்ப்பு. அடுத்தபடி என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? பின்மாற்றக்காரர் நியாய தீர்ப்பு. எபிரேயர் நிருபம் 10 அதிகாரம் 26 முதல் சீக்கிரம் வாசிங்கள், 29 முடிய.
பின்மாற்றக்காரர்களுக்கு பயங்கரமான நேயத்திற்கு பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. பின்மாற்றக்காரர்கள் அநேக ரட்சிப்பில் குறைவுபட்டவளாக, ஆவிக்கிற அனுபவத்தில் குறைவுபட்டவளாக, வர 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 இன்னும் குறைந்து 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 போகிற அனுபவத்தோடு காணப்பட்டு கொண்டே இருக்கிறார்கள். இவர்களுக்கு பயங்கரமான நியாயத்தீர்ப்பு ஒன்று வைக்கப்பட்டிருக்கிறது என்பது மறந்து போகக்கூடாது. அநேகர் என்ன செய்தார்கள்? குறைபட்டு குறைபட்டு அப்படி ரட்சிப்ப அப்படி நஷ்டப்படுத்தினார். ஒரு மனுஷன் அநேக விசுவாசிகளை பார்த்தா ரட்சிக்கப்பட்டது அவர்கள் ரட்சிக்கப்பட்டு அவர்களுக்கு தெரியாது, ஏமாற்றம் அடைந்திருக்கிறார்கள். அநேக நீதிமானே அப்பத்து அழைத்து நான் காணவில்லை சொன்னார் அவர் மூப்பில். நீதிமான சந்ததியை பற்றியாக வசனம் சொல்லுறது, வசனம் அவருக்கு சொல்ல தெரியாது. நான் இளவயதுள்ளவனாக இருந்தேன், நான் பாலிபனாக இருந்தேன், முதுவயதுள்ளவன் ஆனேன், ஆனால் நீதிமானுடைய சந்ததிகள் அப்பத்துக்கு எரிந்து நான் காணவில்லை என்று. பரிசுத்தவான் நீதிமான் கைவிடப்பட்டதோ அவருடைய சந்ததி அப்பத்துக்கு எரிந்து நடந்ததான் காணவே இல்லை என்று அவர் சொல்றது. நீதிமான் அப்பத்துக்கு நடக்கவில்லை என்று எரிந்து நடக்கவில்லை என்று வேதம் சொல்றது. எனக்கு அப்பத்துக்கு கஷ்டம், பட்டினி வந்து போனது. இவரை சொல்லுறத போய் தான் சொல்லுவார். சத்தியம் என்று உள்ளது கிடையாது, ரட்சிப்பே கிடையாது அந்த மனுஷனுக்கு. அவர் நீதிமான் ஆகியிருப்பு. எவனை நீதிமான் ஆக்கி வைத்திருக்க அந்த மனுஷன்? அந்த மனுஷன் யாரும் நீதிமான் ஆக்கி வச்சிருக்கிறது? நீதிமான் பேர் போட்டு. நீதிமான பேர் உள்ள ஆட்கள் உண்டு உள்ளது. நீதிமான பேர் உள்ள ஆட்கள் உண்டு, கிருபா என்று பேர் உள்ள ஆட்கள் உண்டு. கிருபா, தேவ கிருபை, தேவ கடாட்சம், தேவ வரம், ரட்சிப்பு என்று பேர் உள்ள ஆட்கள் உண்டு. ரட்சிப்பு அப்படி பேரில் இருக்கிறது. விசுவாசம் என்று பேர் உள்ள ஆட்கள் உண்டு. இதுபோல இந்த மனுஷனை நீதிமான எவனோ சொல்லி அந்த மனுஷனுக்கு ரட்சிப்பை பற்றியே தெரியாது. வாயெடுத்தாலே போய் தான் பேசுவாரா. இப்படி ஒரு கூட்டம் ஜனங்கள் என்னமோ ரட்சிப்பு என்றால் இதுக்கப்புறம் என்ன தெரியுமா? இவர்கள் ரட்சிப்பு என்ன அறியா இருந்தும் இனி ரட்சிப்பை பற்றி கர்த்தருடைய ஆவியானவர் இவர்களுக்கு பேசினாலாவது உணர்வார்களா? உணர மாட்டார்கள். எங்களுக்கு அந்த கிடைத்த ரட்சிப்பு போதும் என்று. கிடைத்த அந்த பொய்யா ரட்சிப்பே அல்ல, ரட்சிப்பே அவர்களுக்கு கிடையாது. ஆனா என்னுறது எங்களுக்கு இருக்கிற ரட்சிப்பு போதும். ஆவியாருடைய கிரியைக்கு இடம் கொடுக்க மாட்டார்கள். இருதயத்தை மூடி வைத்துக் கொண்டு ஆவியாருடைய கிரியைக்கு இடமற்ற அனுபவத்தோடு இருதயத்தை கடினப்படுத்தி கொண்டிருப்பார்கள். சுவிசேஷத்தை கர்த்தர் பேசும்போது பின்ன அவர்கள் அனுபவத்தை அடைகிறது எப்படி? பின்மாற்றக்காரர்கள் வாசி. சத்தியத்தை அறியும் அறிவை அடைந்த பின்பு நாம் மனப்பூர்வமாக பாவம் செய்வர்களாக இருந்தால் பாவமை நிமித்தம் செலுத்தத்தக்க வேறொரு பலியினை இராமல் நியாயத்தீர்ப்பு வரும் என்று பயத்தோடு எதிர்பார்க்கிறதும் விரோதிகளை பற்றியும் கோபாக்கியமே இருக்கும். பிரமாணத்தை தருகிறவன் இரக்கம் பெறாமல் 2-3 சாட்சியை வாக்கினாலே சாகிறானே. தேவனுடைய குமாரனை காரியங்களில் மிதித்து தன்னை பரிசுத்தம் செய்ய உடன்படிக்கை ரத்தத்தை அசுத்தம் என்று எண்ணி கிருபையின் ஆவியை நிந்திக்கிறவன் எவ்வளவு பொழுதான ஆக்கிரிக்கு பாத்திரவானாயிருப்பான் என்பதை யோசித்து பாருங்கள். பயங்கரமான நியாயத்தீர்ப்பு. சத்தியத்தை அறிகிற அறிவை அடைந்த பின்பு மனப்பூர்வ பாவம் செய்கிறவர்கள் அவர்கள் பயங்கரமான நியாயத்தீர்ப்பு என்று கர்த்தர் சொல்கிறார். இவர்கள் என்ன செய்யறார் தெரியுமா? தேவனுடைய குமாரனை காலன்கள் மிதித்து தன்னை பரிசுத்தம் செய்த உடன்படிக்கை ரத்தத்தை அசுத்தம் என்று எண்ணி கிருபையின் ஆவியை நிந்திக்கிறார்கள். கிருபையின் ஆவியை நிந்திக்கிற அனுபவத்தோடு காணப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். எவ்வளவு கொடிதான ஆக்கினைக்கு பாத்திரவான்களாக இருப்பார்கள் என்பதை யோசித்து பாருங்கள். பின்மாற்றக்காரனே, நீ நியாயத்திற்கு ஏதுவானவனை காணப்பட்டு கொண்டிருக்கிறாய். நீ ரட்சிக்கப்பட்ட ஆரம்பத்திலிருந்து அந்த ரட்சிப்பின் அனுபவத்தை நீ வளர்ந்து கொண்டிருக்கிறியா? குறைபட்டு கொண்டிருக்கிறியா? ரட்சிப்பின் அனுபவம் குறைபட்டு எல்லாம் தீர்ந்த மட்டத்தில் வந்திருக்கிறியா? தீர்ந்த மட்டத்தில் வந்திருக்கிற நீ பரலோகராஜ்யம் போகலாம் என கொண்டிருக்கிறாய். மகா பயங்கரமான நியாயத்திற்கு உனக்கு என்று கர்த்தர் சொல்கிறார். அநேகருக்கு உணர்வே கிடையாது. ஜீவம் வந்த வர 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 ரட்சிப்பின் அனுபவம் குறைபட்டு மிகவும் குறைபட்ட அனுபவத்தில் வந்த பிறகாவது ஒரு உணர்வும் கிடையாது. வசனத்திலேயே நம்பிக்கை கிடையாது. அநேகர் குறைபட்டு மிகவும் குறைபட்டார்கள். அநேகர் அதை இழந்தார்கள். இழந்து கொண்டு பயங்கரமான பாவிகளா இருக்கிறார்கள். ஆனாலும் கூட அவர்கள் எண்ணுகிறது என்ன? நானும் ரட்சிக்கப்பட்டவன் தான், நமக்கும் பரலோகராஜ்யம் போகலாம் என்று. வேதம் என்ன சொல்றது? அதாவது பின்மாற்றக்காரன் தான் பயங்கரமான பாவி என்பது. பயங்கரமான பாவி. சத்தியத்தை அறிகிற அறிவை அடைந்த பின்பு மனப்பூர்வ பாவம் செய்கிறான். மனப்பூர்வ பாவம் செய்கிற இவனுக்கு இனி பாவத்தின் வந்து செலுத்தப்படக்கூடிய ஒரு பலியே கிடையாது. ஆகினாலே நியாயத்தீர்ப்பு வரும் என்று அவன் பயத்தோடு எதிர்பார்க்கிறதும் சத்துருக்களை பட்சியின் கோபாக்கினமே அவனுக்கு வைக்கப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. பயங்கரமான நியாயத்தீர்ப்பும் கோபாக்கினமே அவனுக்கு பங்கு என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. இவர்கள் என்ன செய்கிறார்கள்? தேவனுடைய குமாரனை காலங்கள் மிதித்து தன்னை பரிசுத்தம் பண்ணின உடன்படிக்கையின் ரத்தத்தை அசுத்தம் என்று எண்ணி கிருபையின் ஆவியை நிந்திக்கிற அனுபவத்தோடு காணப்பட்டு இருக்கிறார்கள். இந்த அனுபவத்தோடு காணப்படுறவர்கள் குறித்து என்ன அந்த வசனம் தான் சொல்லுறது? தேவனுடைய குமாரனை காலங்கள் மிதித்து தன்னை பரிசுத்தம் செய்த உடன்படிக்கையின் ரத்தத்தை அசுத்தம் என்று கிருபையின் ஆவியை நிந்திக்கிறவன் எவ்வளவு கொடிதான ஆக்கினைக்கு பாத்திரவானா இருப்பான் என்பதை யோசித்து பாருங்க. பின்மாற்றமான அனுபவத்தோடு காணப்படுகிற ஒரு பயங்கரமான நியாயத்தீர்ப்புக்கு ஆளா இருக்கிறியா? நீ பரலோகராஜ்யம் போக ஆயத்தமா இருக்கிறியா? ரகசியமா வருகிறதான கிறிஸ்துவ சந்திக்க நீ ஆயத்தமா அல்லது நியாயாதிபதியை சந்திக்க ஆயத்தமா இருக்கிறியா என்பதை சரியானபடி கண்டுபிடித்துக் கொள். 9 சங்கீதம் 17 வசனத்தை என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? 9 சங்கீதம் 17 வசனத்தை வாசிக்கும் போது
அங்கே ஒரு வகையான ஜனங்களை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. துன்மார்க்கரும் தேவனை மறக்கிற எல்லா ஜாதிகளும் நரகத்திலே தள்ளப்படுவார்கள். துன்மார்க்க என்ற யாராவும் பாவிதான், அது முதல்ல நாம் கவனித்தோம். தேவனை மறக்கிற இன்னொரு வகுப்பினர், தேவனை மறந்து ஜீவிக்கிறவர்கள். தேவன் ஒருவர் உண்டென்றான உணர்வற்று, அறிவற்று, எண்ணமற்று, பயமற்று, விசுவாசமற்று மனம் போல நடக்கிற ஒரு கூட்டம், தெய்வ நம்பிக்கை அல்லாத ஒரு கூட்டம் ஜனங்கள். தேவனை குறித்து நம்பிக்கை இல்லாத ஜனம், விசுவாசம் இல்லாத ஜனம், தேவனை மறந்து ஜீவிக்கிற ஜனம், அவர்களுக்கும் பயங்கரமான நேயத்துறவு. அன்றைய கிறிஸ்து இயேசு நியாயாதிபதியா வரும்போது அவரை அவர்களும் காண்பார்கள். அல்லேலூயா. காணாம இருக்க முடியாது. அன்றைக்கு அங்கெங்குமா ஓடுவார்கள், ஓடியும் பிரயோஜனம் இல்லை. என்ன செய்வார்கள் தெரியுமா? நியாயத்துறவு கிறிஸ்து இயேசு வரும்போது என்ன செய்வார்கள்? அவர் கிறிஸ்து இயேசு நியாயத்துறவு வந்து நியாயத்துறவு சிங்காசனத்துல உட்கார்ந்து இருக்கும் போது என்ன செய்வார்கள்? அநேக வசனங்கள் இருக்குது. எல்லாம் இப்போ வாசிக்க சமயம் இல்லை. ஆனா ஒரு 3 வசனத்தை வாசிக்கலாம். வெளிப்படுத்துற விசேஷம் 6ஆம் அதிகாரம் 15 முதல் 17 வசனம் முடிய வாசிங்கள். பூமியின் ராஜாக்களும் பெரியோர்களும் ஐஸ்வர்யவான்களும் சேனை தலைவர்களும் பலவான்களும் அடிமைகள் யாவரும் சுயாதீனர் யாவரும். சுயாதீனம், அநேக சுயாதீனம் வேணும். உலகத்துல பாவம் செய்கிறதுக்கு, மனம் போல அசுத்தமா ஜீவிக்கிறதுக்கு, மனம் போல அந்த மிருகத்து போல நடக்கிறது சுயாதீனம் வேணும். அவர்களுக்கு தான் தெய்வ நம்பிக்கை இல்லாது. தெய்வ நம்பிக்கை இருந்தா சுயாதீனம் நடக்க முடியாது. சுயாதீனமா நடக்கணுமான தெய்வ நம்பிக்கை இல்லாத அனுபவத்தோடு அவர்கள் இல்லைன்னு சொல்லி கூட தங்களை தேற்றி கொண்டு நடக்கணும். அதற்கு வேண்டி சுயாதீனம் தங்களுடைய சுய இஷ்டத்தின்படி அசுத்தங்களையும் பாவங்களையும் நடப்பித்து துஷ்டத்தனமா உலகத்துல காணப்பட்டு கொலைபாதகம், அடியான அடி, உத மற்றும் அசுத்தமான பாவங்கள் இவர்கள் எல்லாவற்றையும் துணிச்சலா செய்யக்கூடியதான சுயாதீனத்தை விரும்புகிறவர்கள். இவர்களுக்கும் பயங்கரமான நேயத்துறவு. 15ஆம் வசனம். ராஜாக்களுக்கு, பூமியின் ராஜாக்கள், ரட்சிக்கப்படாத ராஜாக்களுக்கு, ரட்சிக்கப்படாத பெரியவர்களுக்கு, ரட்சிக்கப்படாத ரட்சிப்பை ஒதுக்கி வைத்துக் கொண்டு மனம் போல நடந்தான் ஐஸ்வர்யவான்களுக்கு, சேனை தலைவர் உத்தியோகஸ்தர்மாருக்கு, பலவான்களுக்கு, உலகத்தில் அநேக பலவான்கள், அவர்களுக்கு அடிமைகள். எவனா இருந்தா சரி, ரட்சிக்கப்படாமல் பரிசுத்த அனுபவத்தோடு அவன் ரட்சிப்பையும் பரிசுத்தையும் விரும்பி சொந்தமாக்கி கொண்டு உலகத்தில் ஜீவிக்காவிட்டால் அவர்களுக்கு நியாயத்திற்பு, கொடிய பயங்கரமான நியாயத்திற்பு. பிறகு வருகையில் நடக்க போற காரியம் என்ன? அவர் நியாய தீர்ப்பின் சிங்காசனத்து மேல் அவர் உட்கார்ந்து இருக்கும் போது இவர்கள் அவரை பார்த்து என்ன தெரியுமா? அங்கெங்குமா ஓடுவார்கள், அலறி புலம்பிக் கொண்டு ஓடுவார்கள், தலையில் நெஞ்சில் அடித்துக் கொண்டு அலறி சத்தப்பட்டு கொண்டு ஓடி கண்மேலும் குகைகளிலும் மலையிலும் படிப்புகளிலும் ஒழித்துக் கொண்டு என்ன சொல்வார்கள்? கண்மேல நோக்கி, அந்த மலையில நோக்கி கண்மேல நோக்கி எங்கள் மேல் விழுந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் முகத்திற்கும் அவருடைய கோபாக்கினையும் மறைத்துக் கொள்ளுங்கள் என்று சத்தம் போடுவார்கள். அவ்வளவு பயங்கரம் நடக்க போறது. யாருக்காயிலும் விசுவாசம் இல்லாட்டாய் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். இது மகா சத்தியம், இப்படியே நடக்கும். அன்றைக்கு பார்த்தும் நீங்கள் அதை காணுங்கள். ஆசி விட்ட பாகம். பர்வதங்களின் குகைகளிலும் கண்மலைகளிலும் ஒழித்துக் கொண்டு பர்வதங்களையும் கண்மலைகளை நோக்கி நீங்கள் எங்கள் மேல் விழுந்து சிங்காசனத்து மேல் வீற்றிருக்கிறவருடைய முகத்திற்கும் ஆட்டுக்குட்டியாருடைய கோபத்துக்கும் எங்களை மறைத்துக் கொள்ளுங்கள். அவருடைய கோபாக்கினின் மகா நாள் வந்துவிட்டது, யார் நிலைநிற்க கூடும் என்றார்கள். கோபாக்கினின் மகா நாள், மகா பயங்கரமான கோபாக்கினின் நாள், மகா பயங்கரமான கோபாக்கினின் நாள். அன்னைக்கு ஒருவர் தப்ப முடியாது. இவ்விதமாக காணப்படுகிற ரட்சிப்பை ஒதுக்கி வைத்துக் கொண்டு மனம் போல பாவத்துல ஜீவித்து அசுத்தத்தை விரும்பாமல் மனம் போல பன்னிகளை போல அசுத்த மிருகங்கள் போல நடக்கிற மனுஷன் அத்தனை பேரும் அன்றைக்கு அலறி புலம்பிக் கொண்டு அங்கெங்குமாக தலையிலும் நெஞ்சில் அடித்துக் கொண்டு ஓடுவார்கள். ஓடினாலும் தப்ப முடியாது, பிரயோஜனம் இல்லை. ஓடினாலும் தப்ப முடியாது, பிரயோஜனம் இல்லை. அப்படிப்பட்டதான பயங்கரமான நேத்திருப்ப நாள் ஒன்று வரப்போறது என்பதை குறித்து மறந்து போகாதே. அல்லேலூயா, அல்லேலூயா. அடுத்தபடியாக என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? நல்ல ராஜ்யம் என்ன? நான் முதலாவது கொஞ்சம் சொன்னேன். பூர்வத்தில் 1000 வருஷ அரசாட்சியை குறித்தும், அதுக்கப்புறம் கிறிஸ்து இயேசுவோடு மறுபடியும் ஆகாசத்துல போறது பற்றி, நேத்து வருகிற பற்றியும் கொஞ்சம் சொன்னேன். அதுக்கப்புறம் பரலோக ராஜ்யத்தில் உள்ள காரியம் என்ன? பரலோக ராஜ்யம் என்ன என்ன எண்ணுகிறாய்? என்ன எண்ணி கொண்டு இருக்கிறாய்? நேத்து போட்டு விசுவாசம் உண்டா? கிறிஸ்து இயேசு வருகை குறித்து, பரலோக ராஜ்யத்தை குறித்து நம்பிக்கை இருக்கிறதா? விசுவாசம் இருக்கிறதா? அப்படியானால் உன்னை கண்டா தெரியும். ஒருவருக்கு ஒருவர் விரோதமாய் முறையிடுகிறவர்கள் தப்ப முடியாது. நியாயத்தில் நீங்கள் நியாயம் தீர்க்கப்படாபடிக்கு ஒருவருக்கு ஒருவர் விரோதமாய் முறையிடாதிருங்கள். இதோ நியாயாதிபதி வாசற்படியில நிற்கிறார். ஒருவருக்கு ஒருவர் விரோதமாய் முறையிடுகிற மனுஷனே, ரட்சிக்கப்பட்டவரே, விசுவாசியே, ஜாக்கிரதை. ஒருவருக்கு ஒரு விரோதமாய் முறையிடுகிற அனுபவம் இருக்கிறதா? அன்பற்ற குணம், சிநேகமற்ற தன்மை, ஐக்கியமற்ற தன்மை, ஒருவருக்கு ஒரு முரண்பாடு காண்பிக்கும் தன்மை, ஒரு விரோதமாய் ஒருவர் முறையிட காரணமா இருக்கிறது. அதெல்லாம் தான் அன்பு கிடையாது, சிநேகம் கிடையாது, இரக்கம் கிடையாது. அன்பற்ற சிநேகமற்ற அன்போடு துஷ்டத்தனத்தை வைத்துக் கொண்டு, அந்த பழைய இருதயத்தையும் கடுகடனமான அந்த கடுத்த இருதயத்தை வைத்துக் கொண்டு
துணிச்சலான நிலைமையோடு இருந்து கொண்டு என்ன செய்வார்கள்? ஒருவருக்கு ஒருவர் விரோதமாய் முறையிட்டுக் கொண்டே இருப்பார்கள். ஒருவருக்கு விரோதமாக ஒருவன் பேசுறது அதான் முறையிடுதல். ஒருவருக்கு ஒருவர் முறையிடுதல ஒருவருக்கு ஒருவர் விரோதமாக பேசிக்கொண்டே இருக்கிறது. ஒருவனுக்கு ஒருவன் விரோதமாக பேசிக் கொண்டிருக்கிறது அந்த முறையிடுதல். நேயத்திற்குமான பயங்கரமான பாவம் என்பதை மறந்து போகாதே. பயங்கரமான நேயத்திற்கு எதுவாய் காணப்பட்டு இருக்கிறாய். உனக்குள்ள என்ன இருக்கிறது? ஆவிக்கிற தன்மையா? ஆவிக்கிற தன்மை உனக்குள்ள இருக்கிறதா கண்டுபிடிக்கும். அப்படியானால் ஒருவருக்கு ஒரு முறையிடும் அனுபவம் உனக்குள்ள இருக்க முடியாது. யாக்கோபு நிருபம் 2:13 என்ன சொல்றது தெரியுமா? யாக்கோபு நிருபம் 2:13 என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? அல்லேலூயா ஸ்தோத்திரம். இரக்கம் செய்யாதவனுக்கு இரக்கமில்லாத நியாயத்தீர்ப்பு கிடைக்கும். நியாயத்தீர்ப்புக்கு முன்பாக இரக்கம் மேன்மை பாராட்டும். எவனிடத்துல இரக்கம் இல்லையோ அவனுக்கு நியாயத்தீர்ப்பு. உனக்கு இரக்கம் இருக்கிறதா? அநேகர் மோட்சத்துல குதிச்சிடலாம். இறக்கம் தூச தனக மக்கள்கிட்ட இறக்கம், அடுத்தவனை பற்றி அடுத்த மக்கள்கிட்ட தனக பிள்ளைகிட்ட என்ன இறக்கம்? அது சிங்கத்துக்கும் தனக குட்டி கட்டு ரொம்ப சிங்கத்துக்கு அடுத்த மிருகங்களை காணும் தீர்ந்ததாம். தன்னுடைய பிள்ளைகள்கிட்ட என்ன இறக்கம்? அடுத்த பிள்ளைகள் அதுல ஒன்றுமே. அதே மாதிரி தனக்க வீட்டுல ஆள்கிட்ட இறக்கம் தான், அடுத்த ஆள்கிட்ட ஒன்றும் கிடையாது இறக்கம். அநேக பக்தர்கள் உண்டு கள்ள துரோகிகள், கள்ள மாதிரி என்ன சூஷனம் கேட்டா நீங்க இருதயம் எல்லாம் காட்டி காட்டினா பட்டு தங்களுடைய சுயநீதியும் பிடித்து கொண்டு சுயநீதி உன்னுடைய சுயநீதி நாட்டம் பிடித்த கந்தை என்பதை நீ அறியாது இருக்கிறார். சுயநீதிக்காரன் பரலோக ராஜ்யம் போவாயா? கண்டுபிடித்து இரக்கம் கிடையாது. இறக்க இல்லாத நியாயத்திற்கு முன்பாக இரக்கம் மேனோ பாராட்டும். எவ்விடத்துல இரக்கம் இல்லையோ அவனுக்கு நியாயத்திற்கு தான். இதுக்கு அப்புறம் இனி விஸ்தரித்து ஒவ்வொரு இதுவும் பேச எனக்கு சமயம் இல்லை. அல்லேலூயா அல்லேலூயா. சமயம் ஆகி வருகிறது. ஒரு அனுபவத்தை சரியா கண்டுபிடித்துக் கொள். அதுக்கப்புறம் இனி என்ன சொல்லப்பட்டிருக்கிறது தெரியுமா? மத்தேயு சுவிசேஷம் 12:36 மனுஷர் பேசும் வீணான வார்த்தைகளை யாவையும் குறித்து நியாயத்தீர்ப்பு நாளிலே கணக்கு ஒப்புவிக்க வேண்டும் என்று உங்களுக்கு சொல்கிறேன். வீணான வார்த்தை எவன் பேசிக்கொண்டு நடக்கிறானோ அவனுக்கு நியாயத்தீர்ப்பு. அநேகர் நாக்க போட்டு வள வேற பயங்கர ஞானிகள், போக்கற்ற ஞானிகள். போக்கு கிடையாது, போக்கற்ற ஞானிகள். போக்கற்ற ஞானிகள் உண்டு உலகத்துல. வாழ நியாயத்திற்கு தப்ப மாட்டாங்க. போக்கற்ற பக்தன், போக்கு அற்று சகல தன்மை அற்று எல்லாம் பீட்டையாயிருப்பாங்க. பீட்டை ஓட்ட வெறும் பீட்டையாயிருப்பாங்க. ஆனாலும் வாழ ஞானத்தை பார்க்கணும். போக்கற்ற ஞானிகள். வீணான வார்த்தை, மனுஷன் பேசும் வீணான வார்த்தைகளும் நேற்று நாளிலே கணக்கு ஒப்பிக்க வேண்டும் என்று கர்த்தர் சொல்லி இருக்கிறார். அல்லேலூயா. வீணான வார்த்தை பேசிக்கொண்டு வள நீ போக்கற்ற ஞானியா நடக்கிறியா? எச்சரிக்கையாரு. நியாயத்தீர்ப்பு உன்னை பின் தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறது. பயங்கரமான நியாயத்தீர்ப்பு உன்னை பின் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கிறது என்பதை குறித்து மறந்து போகாதே. அல்லேலூயா அல்லேலூயா. பயங்கரமான நியாயத்தீர்ப்பு உனக்கு வைக்கப்பட்டிருக்கிறது. அநேகர் இவைகளை குறித்தெல்லாம் எல்லாவற்றை குறித்து மறந்தார்கள். மறந்து கொண்டு என்னமோ ஒரு மாதிரி இந்த கண்மூடித்தனமான குருட்டுத்தனமான போக்கு எல்லாம் குருட்டாடத்துக்குள் அகப்பட்டு அந்த காலத்துக்குள் அகப்பட்டு இருந்து கொண்டு என்னெல்லாமோ செய்கிறார்கள். அல்லேலூயா அல்லேலூயா. அடுத்த விஷயம் என்ன? ரோமருக்கு எழுதிருப்பான். ரோமருக்கு எழுதிருப்பான் 2:8 சண்டைக்காரராயிருந்து சத்துவத்தை கீழ்ப்படியாமல் அநியாயத்தை கீழ்ப்படியவர்களுக்கோ உக்கிர கோபாக்கினவர். சண்டை பிடிக்கிற எவனுக்கு நியாயத்தீர்ப்பு. அநேகர் விசுவாசிகள் ஆயாச்சு. காரணம் என்ன? கழுத்துல வட்டக்கார அர்த்த தூரம் எரிஞ்சாச்சு. கழுத்துல இருந்த அவத்த தூரம் எரிஞ்சு கொண்டு காத்துல கையில இருந்த வெள்ளிக்காப்போ பாங்காப்பு ஏதோ அதையும் கழுத்து தூரம் எரிஞ்சாச்சு. இதெல்லாம் அடையாளம். இதெல்லாம் முக்கியமான அடையாளம் வேற பரிசுத்தம். இதெல்லாம் எதுக்கு? இதெல்லாம் புறம்பான அடையாளம். புறம்பான ஒரு அடையாளம். வசனத்தை நிறைவேறுதான், வசனத்தை கீழ்ப்படிதான் நல்லது. ஆனால் பாவத்தை மாத்திரம் வைத்துக்கொண்டு இதெல்லாம் நீ ஆவு தெரிஞ்சனால எந்த பிரயோஜனம் நியாயத்துடன் தப்ப மாட்டாங்க. அநேக தைரியம் எல்லாம் ஆவத்து தூரம் இருந்துச்சு. இப்ப என்ன? கழுத்துல 10 பேர் விசுவாசிதானா? காத்துல 10 பேர் விசுவாசிதானா? மூக்குல பேர் விசுவாசிதானா? மூக்குல பார்த்தா சில ஆள் நினைப்பாரு மூக்குல தூரம் கிடக்குறா. இல்ல, மூக்குல புல்லாக்கு இப்படி போடுறது. இதெல்லாம் மூக்குல பாரு, காத்துல பாரு, கண்ணுல பாரு, கையில பாரு, காலில பாரு. இதெல்லாம் அடையாளம். பரிசுத்தத்துக்கு அனுகூலமா இருக்க முடியாத இவைகள். பரிசுத்தத்துக்கு அனுகூலமா இருக்க முடியாத பூர்ணமான பரிசுத்தத்தை கொடுக்க முடியாத வசனத்தின் கீழ்ப்படிதெல்லாம் இது. அதே சமயத்துல நீ பரிசுத்தாற்று சண்டை பண்ணுற அனுபவத்தோடு காணப்படுவாய் என்றால் பயங்கரமான நியாயத்தீர்ப்பு உனக்கு. அன்றைக்கு ஆளரை துடிப்பாய் நியாயாதிபதியை காணும்போது. அன்றைக்கு நியாயாதிபதியை கண்ட உடனே ஆளரை துடித்து கொண்டு தலையில நெஞ்சில் அடித்து கொண்டு ஓலமிடுவாய். தப்ப மாட்டாய். இன்றைய கொடுக்கப்பட்டதான நல்ல காலத்தை நீ பிரயோஜனப்படுத்திக் கொண்டா என்றால் பாக்கியவனா இருப்பாய். என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? வாசி. சண்டைக்காரராயிருந்து சத்துவத்தை கீழ்ப்படியாமல் அநியாயத்தை கீழ்ப்படுகிறவர்களுக்கோ உக்கிர கோபாக்கின வரும். அல்லேலூயா ஸ்தோத்திரம். மகா பயங்கரமான நியாயத்தீர்ப்பு தப்ப முடியாது என்பதை குறித்து நன்றா இருந்து கொள்.
அல்லேலூயா, அல்லேலூயா. உன்னுடைய அனுபவம் என்ன? நீ சண்டை பிடிக்கிற அனுபவத்தோடு காணப்படுகிறாயா? சண்டைக்காரனாய் காணப்படுகிறாயா? சண்டையா உன்னுடைய அனுபவம்? சும்மா முறுமுறுப்பும் நீ கிருகிருப்பும் வடுவடுப்பும் சண்டை படுற அனுபவத்தோடு நீ போய்கொண்டு உன்னை தேர்ச்சி கொள்றியா? அல்லேலூயா, அல்லேலூயா. இப்படிப்பட்ட நிலைமையோடு காணப்படுகிற ஆட்களும் இருக்கிறார்கள். உன்னுடைய அனுபவத்தை சரியா கண்டுபிடித்துகள். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். 1 கொரிந்தியர் 16:22 சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவிடத்தில் ஒருவன் அன்பு கூறாமல் போனால் அவன் சபிக்கப்பட்டவனாய் இருக்கிறவன் கர்த்தர் வருகிறார். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவிடத்தில் எவன் அன்பு கூறாமல் இருக்கிறாரோ அவனுக்கு நியாயத்தீர்ப்பு. நீ கிறிஸ்து அன்பு கூற அனுபவத்தோடு காணப்படுகிறியா? கர்த்தராகிய கிறிஸ்து இயேசு உன்மேல் வைத்த அளவில்லாத அன்பினாலே உனக்காக பாடுபட்டு ஜீவனை கொடுத்து மகிமையான பாக்கியங்களை ஆயத்தப்படுத்தி வைத்தும் நீ அவைகளை பெற்றுக்கொள்ள மனமற்று இருக்கிறது மாத்திரமல்ல, கிறிஸ்து இயேசுவிடத்தில் உனக்கு எந்த விதமான அன்பும் கிடையாது. ஆகினால்தான் உனக்கு சகல ஆசீர்வாதத்தும் நீ தடையாக நடந்து கொள்கிறாய். கிறிஸ்து இயேசுவிடத்தில் உனக்கு அன்பே கிடையாது. நீ இன்னும் பாவத்தை வைத்துக் கொண்டு கீழ்ப்படியாக வைத்துக் கொண்டிருக்கிற காலமுறையிலும் சாத்தானையை நீ சிநேகிக்கிறாய் என்பதை மறந்து போகாத. மனுஷன் கொலபாதகாரன் ஐயா, சாத்தானையை நீ நேசிக்கிறாய் சிநேகிக்கிறாய் என்பதை மறந்து போகாத. உனக்காக அன்பு கூர்ந்து உன்னிடத்துல அன்பு கூர்ந்து உனக்காக உலகத்தில் வந்து அளவில்லாத அன்பினாலே சிநேகத்தினாலே அளவில்லா எல்லையில்லா அன்பினால உனக்காக பாடுபட்டு உனக்காக ஜீவனை கொடுத்து விதமான பாக்கியத்தை ஆயத்தப்படுத்தி வைத்து பரலோக ராஜ்யத்துக்கு ஏற்ற அனுபவத்தோடு நீ வாழ்ந்து அவருடைய வருகையிலே அவர் தமது பரிசுத்தவான்களை சபை எடுத்துக்கொள்ள வரும்போது அவருக்கு ஏற்ற ஆயத்தோடு காணப்படும்படியாக இவைகளை எல்லாவற்றையும் செய்து வைத்துக் கொண்டு அவைகளை பெற்றுக்கொள்ளும்படியாக பேசி அறிவித்து அவருடைய பரிசுத்தார் கொண்டு இவ்வளவு பலத்த கிரியிலையும் கூட செய்து உன்னை சந்திக்கிறாரே, இன்னும் உனக்கு அவரிடத்திலே அன்பில்லாட்ட உன்னுடைய ஜென்மத்தினால என்ன விசேஷம் இருக்கிறது? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஒருவன் அன்பு கூறாமல் போன அவன் சபிக்கப்பட்டவனாய் இருக்கிறவன் கர்த்தர் வருகிறார். அவனை நேர்ந்திருக்க முடியாது, கர்த்தர் வருகிறார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அவரிடத்தில் அன்பு உள்ளவன் என்ன செய்வான் என்று வேதம் சொல்கிறது? யோவான் சுவிசேஷம் 14:23 வாசிக்கும் போது, என்னிடத்தில் அன்பா இருக்கிறவன் வசனங்களை கைக்கொள்வான், என்னிடத்தில் அன்பா இருக்கிறவன் வசனத்தை கைக்கொள்வான், அவனிடத்தில் என் பிதா அன்பா இருப்பார், நாங்கள் அவனிடத்தில் வந்து அவனோடு வாசம் பண்ணுவோம். அல்லேலூயா. யார் கிறிஸ்துவிடத்துல அன்பு கூறு அனுபவத்தோடு காணப்படுகிறானோ அவன் அவருடைய வசனத்தை கைக்கொள்வான். அதுவே அதுக்கு அடையாளம். 24 வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது, என்னில் அன்பாயிர அவன் என் வசனங்களை கைக்கொள்ள மாட்டான். ஆண்டவர் தான் சொல்லி இருக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவரே இந்த உலகத்தில் ரட்சகராக இருந்த காலத்துல சொன்ன வார்த்தைகள் இது என்ன? என்னில் அன்பா இருக்கிறவன் என் வசனத்தை கைக்கொள்வான், அவனில் என் பிதா அன்பா இருப்பார், நாங்கள் அவனிடத்தில் வந்து அவனோட வாசம் பண்ணுவோம். என்னில் அன்பாயிராதவன் என் வசனங்களை கைக்கொள்ள மாட்டான். இதான் அடையாளம். நீ கர்த்தருடைய வசனங்களை கைக்கொண்டு நடக்க அனுபவத்தோடு கைக்கொண்டு ஜீவிக்க அனுபவத்தோடு காணப்படுகிறியா? இல்லாவிட்டால் நீ கிறிஸ்து இயேசுவிடத்தில் அன்பு கூறாதவன் உனக்கு நியாயத்தீர்ப்பு என்று கர்த்தர் சொல்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அதற்கப்புறம் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? 1 யோவான் 4:17 வாசிங்கள். 1 யோவான் 4:17. அல்லேலூயா. நாளிலே நமக்கு தைரியம் உண்டாயிருக்கத்தக்கதாக அன்பு நம்மிடத்தில் பூர்ணப்படுகிறது. பூர்ண அன்பு, அன்பிலே பூர்ணப்படாதவன் நியாயத்தீர்ப்புக்கு ஏதுவானவன். நீ அன்பிலே பூர்ணப்பட்டிருக்கிறியா? கிறிஸ்து அன்பை பெற்றிருக்கிறியா? கிறிஸ்து அன்பிலே பூர்ணமான அனுபவத்தோடு காணப்படுகிறாயா? இல்லாவிட்ட உனக்கு நியாயத்தீர்ப்பு தான், தப்ப மாட்டான். அல்லேலூயா. நாளிலே நமக்கு தைரியம் உண்டாயிருக்கத்தக்கதாக அன்பு நம்மிடத்திலே பூர்ணப்படுகிறது. அடுத்த பாகம், ஏனென்றால் அவர் இருக்கிற பிரகாரமாக நாம் இவ்வுலகத்தில் இருக்கிறோம். அவர் இருக்கிற அவர் அன்புடையவராய் இருக்கிறார். தேவன் அன்பாகவே இருக்கிறார். அன்பில்லாத எவனும் அவரை அறியவில்லை. தேவன் அன்பாகவே இருக்கிறார். அன்பில்லாத எவனும் அவரை அறியவில்லை என்று வேதம் சொல்கிறது. அப்போது அவர் இருக்கிற பிரகாரமா நாமும் இவ்வுலகத்தில் இருக்கிறோம். அவர் எப்படி இருக்கிறார்? அன்புடையவராக இருக்கிறார். அன்புடையவராகவே இருந்து கொண்டிருக்கிறார். அப்போது அவருடைய ஜனங்கள் எப்படி இருக்கிறார்கள்? அன்பில பூர்ணப்பட்டவர்களாக அவர் இருக்கிற பிரகாரமாக அவர்கள் இந்த உலகத்தில் இருந்து கொண்டே இருக்கிறார்கள். அல்லேலூயா. கிறிஸ்து அன்பை பெற்றிருக்கிறியா? கிறிஸ்து அன்பில நீ பூர்ணப்பட்டிருக்கிறியா? பூர்ணமான அன்பை பெற்று உலகத்தில் வாழுகிறியா? இதெல்லாம் எவ்விதமான ஆசீர்வாதங்கள் என்பதை குறித்து நீ உணர்கிறியா? இது எவ்விதமான பாக்கியமான ஆசீர்வாதங்கள் என்பதை குறித்து நீ சிந்திக்கிறியா? விசுவாசிக்கிறியா? உனக்கு உணர்வு இருக்கிறதா? ஜாக்கிரதையா கண்டுபிடித்துக் கொள். இந்த அன்பிலே பூர்ணப்பட்ட அனுபவத்தோடு யார் காணப்படவில்லையோ அவர்களுக்கு பயங்கரமான நேயத்தீர்ப்பு, பயங்கரமான நேயத்தீர்ப்புக்கு தப்பித்துக் கொள்ள மாட்டார்கள். தேவனுடைய ஜனங்கள் ஆதி கிறிஸ்தவர்கள் என்ன செய்தார்கள்? கிறிஸ்து அன்பு பெற்றார்கள், அன்பில பூர்ணப்பட்டார்கள், அன்பின் கிரியையுடையவர்களாகவே உலகத்துல வாழ்ந்தார்கள், காணப்பட்டார்கள். அவர்கள் மூலம் ஏராளமான ஆத்மாக்கள் கிறிஸ்துவை கண்டடைந்தது. அவர்களை தூஷித்தவர்கள், அவர்களை ஏசினவர்கள், அவர்களுக்கு துன்பத்தை உண்டாக்கி கொண்டிருந்தவர்கள், அவர்களை கொடிய சத்துருக்களாக இருந்து கிறிஸ்து அத்தனை பேரும், ஏராளமான ஜனங்கள் அத்தனை பேரும் என்ன செய்தார்கள்? கிறிஸ்துவை கண்டார்கள், கிறிஸ்துவை கண்டார்கள். ஏன்? கிறிஸ்து அன்பு அவர்களுக்குள்ள பூர்ணப்பட்டிருந்ததுனால. கிறிஸ்து இந்த கர்த்தராகிய கிறிஸ்துவை எவ்விதமான அனுபவத்தோடு காணப்படுகிறாரோ அதே பிரகாரமா அவர்களும்
இந்த உலகத்தில் இருக்கிறார்கள். கிறிஸ்துவின் அன்பு, கிறிஸ்துவின் அன்பு. ஒருவன் ஒரு 5-6 குத்துனா ஒரு தடவை என்ன கடைசியாக எனக்கு கொண்டு வந்த காபி தண்ணி அவனுக்கு கொடுத்து அவனுக்கு நான் சொன்னதுதான், இதெல்லாம் பாரு கிறிஸ்துவின் அன்பு. இதெல்லாம் என்ன தெரியுமா? இதான் கிறிஸ்துவின் அன்பு. பாரு கிறிஸ்துவின் அன்பை பாரு. அவனை சொந்தக்காரையை குத்தி கொலை செய்ய வந்ததான குத்ததான் நான் பட்டது. அது இன்றைக்கு இத்தனை பேர் இருக்கிறார்கள். இது எங்கெல்லாம் எங்குள்ள ஆட்களும் எனக்கு அநேரம் தெரியாது. இதுக்குள்ள ஒருத்தன் வந்து குத்திட முடியாது. என்ன கண்ணாடு இது ஆண்களும் பெண்களும் அநேகர் தெரியும், அநேகர் தெரியாது. கூட்டம் மட்டும் போவார்கள். எங்க இடத்துல வந்து எங்கெல்லாம் போறான்னு கூட தெரியாது. ஆனால் எந்த கேடி எந்த சட்டம்பியும் இதுக்குள்ள வந்து ஒருத்தனை குத்த முடியாது. நான் உயிரோட காலம் முதல்ல என்ன குத்தி கொண்டுட்டாங்க குத்தணும். அதான் முன்னாடி சொல்ற சாட்சி தான். அதுக்கு முன்னாடி சொல்ற சாட்சி தான். எந்த சட்டம் எந்த கேடியா எவனாவது இதுக்குள்ள வந்து யாரையும் ஒண்ணு செய்ய முடியாது. நான் உயிரோட காலம் முதல்ல என்ன கொன்ன பிறகு, முதல்ல என்ன குத்தி கொன்ன பிறகு மற்ற யாரையாவது என்ன செய்ய முடியும்? மற்றபடி ஒண்ணு செய்ய முடியாது. கர்த்தரை நம்பி வந்தவர், கர்த்தரை பிறகு மனுஷன்ல என்ன நம்பி வந்தவர் இவர்கள் அத்தனை பேர். என்னுடைய கண்ணு ஆனா ஒரு சிறு குழந்தையாவது வேற யாரையாவது ஒரு சட்டம் ஒரு கேடி ஒரு கொலபாக்காரனோ அல்லது எவனும் ஒண்ணு செய்ய முடியாது. அதான் என்னுடைய ஜீவியமும் அந்த போக்கும் சாட்சி. அது முன்னாலே நான் குத்துப்பட்டு அந்த காலத்தை குத்துப்பட்டு முன்னே சொன்னது சொல்லி கொண்டிருந்தது. இன்றைக்கு அதுதான் நான் உயிரோட காலம் வர அதுதான். அப்படி எவனாவது வந்தால் என்ன முதலாவது குத்தி கொன்னு பிறகு குத்தவோ வெட்டவோ செய்து கொன்னு பிறகு மற்ற தொட முடியும். மற்றபடி ஒருவரையும் தொட முடியாது. இதெல்லாம் கர்த்தருடைய நாமத்துல கர்த்தரை நம்பி வந்த ஜனங்கள். அது ஒரு மனுஷன்ல என்னையும் நம்பி வந்தார்கள். கர்த்தருடைய ஜனங்கள். கர்த்தருடைய ஜனங்கள் என்றால் என்னுடைய ஜனம். அப்போது ஆண்டவர் என்ன சொல்லியிருக்காரு தெரியுமா? நீ என்னுடையவன், நீ என்னுடைய என்றால் நீ என்னுடைய மகனுடையவன். ஒருவனுக்கு ஆண்டவர் சொன்னது, நீ என்னுடையவனா இருக்கிறாய், நீ என்னுடையவன் என்றால் என்னுடைய மகனுடையவன். கர்த்தருடைய ஜனங்கள் என்றால் என்னுடைய ஜனதான். அது வேற காரியம். அதை பற்றி இன்னி பேச முடியாது. அப்போது நேர சமயம் இல்லை. அவனிடத்துல அவனுக்கு நான் காபி தண்ணி கொடுத்தோன்னு சொன்னதுதான். இது கிறிஸ்துவ அன்பு. பாரு, தப்ப மாட்டீர்களப்பா. அந்த காலத்திலேயானா நான் கிறிஸ்தவனாய் கிறிஸ்துவின் அன்பை பெற்றுக்கொண்டு கிறிஸ்துவின் பிள்ளையா கிறிஸ்துவின் ஊழியக்காரனா இருக்கிறேன் இன்றைக்கு. அதுதான் இது அன்பு. கிறிஸ்துவின் அன்பை பாரு. ஆரஞ்சு நீளம் கொண்டு கத்தி மாத்திரம் பிடி போக. உன்னை போல எத்தனை பேருக்கு கத்தை கொண்டு வந்தாலும் குத்தினாலும் தப்ப முடியாது. குத்துறவனுக்கு தான் ஆபத்து. எல்லாம் சொன்னேன் கிறிஸ்துவின் அன்பு. அப்போது ஆகினாலே உன்னுடைய அனுபவத்தை குறித்து சரியா கண்டுபிடித்துக் கொள். யாருக்கெல்லாம் நேயத்திருப்பு? பாவிக்கு நேயத்திருப்பு, தேவன் அறியாத நேயத்திருப்பு, சூழ்நிலை கீழ்ப்படியாத நேயத்திருப்பு, பக்தி இல்லாத நேயத்திருப்பு, பொய்யனி நேயத்திருப்பு, பின்மாற்றக்காரன் நேயத்திருப்பு, ஒருவருக்கு விரோதமாய் முறையிடுற நேயத்திருப்பு, இறக்கை இல்லாத நேயத்திருப்பு, சண்டைக்காரருக்கு நேயத்திருப்பு, வீணான வார்த்தை பேசுறவங்களுக்கு நேயத்திருப்பு, தேவனை அறியாதவர்களுக்கு நேயத்திருப்பு, தேவனை மறந்து ஜீவர்கள் நேயத்திருப்பு, துன்மார்க்கரும் தேவனை மறக்கிற துன்மார்க்கரும் தேவனை மறக்க எல்லா ஜாதியிலும் நரகத்தில் தள்ளப்படுவார்கள். துன்மார்க்கருக்கு நேயத்திருப்பு, தேவனை மறந்து ஜீவிக்கிறவனுக்கு நேயத்திருப்பு, பரிசுத்தம் இல்லாத நேயத்திருப்பு. எபிரேயர் 12:14 சொல்லப்பட்டிருக்கிறது. யாவரோடு சமாதானம் இருக்கவும் பரிசுத்த உள்ளவர்களாக இருக்கவும் நாடுங்கள். பரிசுத்தம் இல்லாமல் ஒருவன் கர்த்தரை தரிசிப்பதில்லையே. தேவனை மறந்து ஜீவிக்கிறவன் நியாயத்தீர்ப்பு, பரிசுத்தம் அற்றவருக்கு நியாயத்தீர்ப்பு. அல்லேலூயா. பின்மாற்றக்காரருக்கு நியாயத்தீர்ப்பு. அல்லேலூயா. கிறிஸ்துவில் அன்பு கூடாத நியாயத்தீர்ப்பு, அன்பில பூர்ணப்படாத நியாயத்தீர்ப்பு. எத்தனை விஷயம்? 15. அல்லேலூயா. 15 வகையான ஜனங்களுக்கு நியாயத்தீர்ப்பு. உன்னுடைய அனுபவத்தை சரியா கண்டுபிடித்துக் கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவின் வருகை அதிசீக்கிரம். கர்த்தர் உனக்கு கிருபையினால கொடுக்கப்பட்டிருக்கிறான். அந்த கிருபையின் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொண்டு கர்த்தராகிய கிறிஸ்து இயேசு ரகசியமாக வரும்போது அவரை தரிசிக்க ஆயத்தவன் அனுபவத்தை பெற்றுள்ள முடிய ஜாக்கிரதையா இருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். அன்புள்ளதாவே ஸ்தோத்திரம், நல்லதாவே ஸ்தோத்திரிக்கிறோம். அன்புக்காக சிநேகத்துக்காக ஸ்தோத்திரிக்கிறோம். பிதாவே, பேச அறிவித்த திரு வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். ஒவ்வொரு சமயத்திலும் பேச அறிவிக்கிற வார்த்தைகளை விசுவாசித்து பூர்ணமான கீழ்ப்படிகளோடு தங்களுக்கு அவசியமான சகல ஆசீர்வாதங்களை பெற்றுள்ளத்தக்கதாக ஜனங்கள் எல்லாரும் கிருபை உம்முடைய கெஞ்சுறோம். பிதாவே, 30, 60, 100 பலன் கொடுக்கத்தக்கதாக பரிசுத்தோடு பலத்தைகள் இடம்பித்து அன்புள்ள பிதாவே, அளவில்லாத ஆசீர்வாதங்களை கட்டளையிட கெஞ்சுறோம். பிதாவே, ஒலிபெருமின திரு வார்த்தையை கேட்கிறவர்களும் திரு சன்னிதியிலே காணப்பட்டு உமது வார்த்தை கேட்கிற அனைவரையும் அளவில்லாமல் ஆசிரிக்க முடிய கெஞ்சுறோம். பிதாவே, ரோகிகளை சுத்தமாக்க முடிய வேண்டிக்கிறோம். பிதாவே, அடையாளங்கள் அற்புதம் நாமத்தை மேம்படுத்த கெஞ்சுறோம். பிதாவே, குழந்தை சிறு எல்லாரும் அளவில்லாமல் ஆசிரிக்க முடிய கெஞ்சுறோம். ஜனங்களை பார்த்து வழிநடத்தி நாமத்தை மயப்படுத்த அன்புக்காக சோத்திரம். இன்னும் அதுவும் அதிகமா பார்த்து வழிநடத்தி நாமத்தை அதிகமா மயப்படுத்த சித்தவனூரா இருக்கிற அன்புக்காக சோத்திருக்கிறோம். பிதாவே, தூதன்மாரை அனுப்பி ஜனங்கள் போகிற வருகிற இடங்கள் எல்லாம் மகிமையான பாதுகாப்பை அளித்து உம நாமத்தை மயப்படுத்தி வருகிற அன்புக்காக சோத்திரம். அன்புள்ள பிதாவே, இன்றைய பாதற்காக சோத்திரம். இன்னும் ஜனங்கள் போகிற இடங்கள்ல எல்லாம் தூதன்மாரை அனுப்பி ஜனங்களை கண்மணியை போல பாதுகாக்க முடிய கெஞ்சுறோம். பிதாவே, ஜனங்கள் எங்கிருந்தெல்லாம் வந்து எங்கெல்லாம் போகிறாலும் கண்டு கொண்டிருக்கிற அறிந்து கொண்டிருக்கிற சோத்திரம் சோத்திரம். அன்புள்ள பிதாவே,
அங்கெல்லாம் தூதர்மார் அனுப்பி கண்மனை போல ஜனங்களை பார்த்து வழிநடத்தி நாமத்தை மயப்படுத்தும் கெஞ்சிரோம் பிதாவே. ஜனங்களை பிரயாணத்தில் கூட இருக்க முடியாது கெஞ்சிரோம் பிதாவே. சால ஆபத்து சால தீமைக்கு மேலே பாதுகாக்க முடியாது அன்புடைய பிதாவே. பொல்லாவியல் மூலம் பொல்லா ஜனம துஷ்ட ஜனம திருடமாறு மூலம் எந்த சேதங்களானு அப்படி பாதுகாக்க முடியாது. விஷ ஜனங்கள் ஊரும் பிராணிகள் மற்றும் ஜந்துகள் மூலம் எந்த சேதங்களானு அப்படி எல்லாரையும் பாதுகாக்க முடியாது கெஞ்சிரோம் பிதாவே. வியாதி உண்டாக அணுக்கணினாலோ கால மாற்றத்தினாலோ மழையினாலோ மஞ்சனாலும் எந்த விதமான கேடுகளும் அணுகாபடி எல்லாரும் முக்கள மறைத்து 20 மறைத்து 5 மறைத்து பாதத்து வழிநடத்த முடியாது கெஞ்சிரோம் பிதாவே. சுற்றிலும் ஐக்கியம் வந்து பாதத்து வழிநடத்த முடியாது கெஞ்சிரோம் பிதாவே. அன்புடைய பிதாவே. வாகன வசதியெல்லாம் எல்லாரும் கட்டளட்டலாம் சந்தோடு மகத்தோடு சொந்தங்கள் தங்கள் வீடுகளில் குறிக்கப்பட்ட செம்மறி செஞ்சார்தாக யாருக்கு கிருபை முடியாது கெஞ்சிரோம் பிதாவே. எல்லா குடும்பங்களும் தங்கி வாசம் பண்ணி அளவில் ஆசுரத்தை கட்டளட்டு நாமத்தை வைப்படுத்த முடியாது கெஞ்சிரோம். எல்லா குடும்பங்களும் பரிசுத்த குடும்பங்கள் ஆக்கி ஜனங்களை ஆசிரித்து இவர் ஆசிரியர் 7ஆம் தலைமை கட்டளட்டு வரைக்கும் எல்லாரும் ஆயத்தப்படுத்த முடியாது கெஞ்சிரோம் பிதாவே. ஜனங்களுமே விசுவாய்த்தும் நாமத்தில் படைக்கத்தக்கதாக அன்புடைய பிதாவே. சகல காலத்தை சேர்த்து ஆசிரத்தை கட்டளைத்தக்காக ஜனங்கள் எல்லாருக்கும் கிருபை முடியாது கெஞ்சிரோம் பிதாவே. அன்புடைய பிதாவே. போக்கல் மரத்தில் காத்தலும் உங்க நாமத்தை மயப்படுத்தலும் தூதன்மாரோடு காத்தலும் சுற்றிலும் ஐக்கியமா வந்து காத்தலும் சகல ஜனங்களோடும் விசேஷ பாதுகாப்பு எப்போதும் இடவிடாமல் உண்டாயிருக்க முடியாது கெஞ்சிரோம் பிதாவே. குழந்தேசர் எல்லாரோடும் உமது மைமையான பாதுகாவல் எப்போது இடவிடாமல் உண்டாயிருக்க முடியாது கெஞ்சிரோம். ஆசிரியத்திலும் காத்தலும் நாமத்தை மயப்படுத்தல் வரைக்கும் எல்லாரும் ஆயத்தப்படுத்திடும் கிருபையாரக்கவர் அன்பா தயவாரம் மேல்பரிய சுநாமத்தில் ஜெபங்கள் அன்பா பிதாவே. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையின் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் நம்முடைய சமரத்தோடும் கூட இருப்பதாக.